ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 29/12/2016. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, இப்ப நீங்க அதிசயமான ஆன்மீக பயணிகள். இந்த யாத்திரையின் மூலமாக தான் நீங்க 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆகணும் இல்லையா? எல்லாரும் யாத்திரை போறாங்க. காசி, ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, இமயமலை எல்லாம் போறாங்க. போறதுனால ஒன்றும் அவங்க நோயெல்லாம் போகாது. ஆனா நீங்க பண்ற இந்த ஆன்மீக யாத்திரை இருப்பாங்க, ஆத்மா டக்கு டக்குன்னு எங்க போயிட்டு வருது? அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருது. அதன் மூலமாகவே நீங்க 21 பிறவிக்கு நோயற்றவர் ஆகக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லா யோகா இருக்கணும். அந்த மாதிரி அதிசய ஆன்மீக பயணிகள் நீங்க. உட்கார்ந்த இடத்துல தான், இங்கதான் இருக்குது. புத்தி வேற எங்கேயோ இருக்கு. புத்தி எங்கேயோ இருக்கு. அந்த விளையாட்டு விளையாடலாமா? இப்ப பரந்தாம தொட்டு இறங்கக்கூடாது, முடிக்கிற வரைக்கும். எப்பயுமே இறங்கக்கூடாது, அட்லீஸ்ட் முடிக்கிற வரைக்கும் வச்சு பார்ப்போம். கேள்வி பரந்தாமம் அதை விட்டா சூக்ஷ்மதனத்துல பாப்தாதா எதிரா. பாப்தாதா நமக்கு ஞானத்தை கொடுத்துட்டு இருக்காரு. பாப்தாதாவை பார்க்கும் பொழுது கூட புருவ மத்தியில நட்சத்திரம் ஜொலிக்கிறது தான் தெரியணும். பாப்தாதா உடல் அந்த ஆத்மா ஜொலிக்குது. சிவபாபாவும் அவருடைய ஆத்மா சேர்ந்து. சரி, கேள்வி. சத்தியுகத்துல எந்த பொருள் பயன்படாது, ஆனா அதே பொருள் பக்தி மார்க்கத்துல பாபாவுக்கு பயன்படுது? பதில் தெய்வீக திருஷ்டியின் சாவி. சத்தியுகத்துல இந்த சாவிக்கு அவசியமே கிடையாது. காட்சி காட்டுறது சாட்சாத்காரம். சத்தியுகத்துல காட்சி எல்லாம் தேவைப்படாது. ஏன்னா அங்க யாரும் கூப்பிடல, அவங்களுக்கு மன ஆறுதலுக்கு தான் காட்சி காட்டுறது. துக்கமே கிடையாது, அதனால அவசியம் கிடையாது. இந்த சாவிக்கான அவசியமே சத்தியுகத்துல கிடையாது. பக்தி மார்க்கம் ஆரம்பமாகும் பொழுதுதான் பக்தர்களுக்கு குஷிப்படுத்துறதுக்காக காட்சி கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துடும் போது ஒருத்த மட்டும் அமைதியா உட்காந்துட்டு இறைவனே நினைச்சிட்டு இருக்கான்னா அவனுக்கு கொஞ்சம் குஷிப்படுத்தணும்ல, அதுக்காக காட்சி காட்டுறாரு. அந்த சமயம் தான் இந்த சாவி பாபாவுக்கு பயன்படுது. அதனால பாபாவுக்கு திவ்ய திருஷ்டி தாத்தான்னு பேரு. காட்சி கொடுக்கும் வல்லல் இல்லையா? பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு உலகத்துடைய ராஜ பதவியை கொடுக்கிறாரு, திவ்ய திருஷ்டியின் சாவியை கொடுக்கல. உலகத்தையே உங்க காலு கீழே போடுறாரு, இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொடுக்கறது இல்லை. என்னது? காட்சி காட்டக்கூடிய சாவியை உங்க கையில கொடுக்கல. கொடுத்துட்டா ஆளாளுக்கு கடவுள். இப்பவே ஆளாளுக்கு கடவுள்னு சொல்லி இருக்கிறாங்க, இதை வேற கொடுத்துட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால அது கொடுக்கல. இதுல இன்னொன்னு என்னன்னா, சங்கர் பார்ட்டின்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா, எங்களுக்குள்ள சிவன் வராருன்றாங்க. கடைசியில இந்த காட்சியை வச்சுதான் இப்பயே காட்சி காட்ட ஆரம்பிச்சுட்டாரு. போன பாபா மீட்டுக்கு முந்தைய பாபா மீட்ல பாத்தீங்கன்னா எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போய் காட்டி இருக்கிறாரு. இது அங்க பண்ண முடியாது இல்லையா? டெல்லி தான் சொர்க்கமாக ஆகும். அந்த சொர்க்கமான டெல்லியை சுத்தி காட்டினார். பாடு இறந்தாலும் உன் வீதியில், வாழ்ந்தாலும் உன் வீதி. வீதி அதாவது தெரு. உன் தெரு விட்டு போக மாட்டான், உன் வீட்டை விட்டு போக மாட்டான்றத அது பாட்டு, சினிமா பாட்டு அப்படி எழுதுக்கான். வாழ்ந்தாலும் வாசலை தாண்ட மாட்டேன், இறந்தாலும் வாசலை தாண்ட மாட்டேன் அப்படின்ட்டு. ஓம் சாந்தி. இனிமையில இனிமையான ஆன்மீக குழந்தைங்க பாட்டு கேட்டீங்களா? ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆங்கிலத்துல ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன் அப்படின்னு பேரா. ஆன்மீகம்னா ஸ்பிரிச்சுவல், ஸோ குழந்தைங்க சில்ட்ரன், ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன். ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன் இல்லையா? ஆன்மீக தந்தை, ஆன்மீக குழந்தைங்க. இப்ப ஆத்மாக்களுக்கு நமக்கு அங்க சரீரமே கிடையாது. எங்க? பரந்தாமத்துல. அதனால அங்க எந்த ஆன்மீக உரையாடலும் இருக்காது. சிவன் பக்கத்திலேயே தான் இருப்போம், ஆனா அங்க பேசலாம். அவருக்கும் உடம்பு கிடையாது, உங்களுக்கும் உடம்பு கிடையாது. இங்கதான் அப்பா உறவு, அன்பு எல்லாமே இங்கதான். உடம்பு விட்டுனா எதுவுமே கிடையாது. ஆத்மாவுடன் ஆன்மீக உரையாடல் அப்படின்னா எப்ப 2 பேருக்குமே சரீரம் இருக்குதோ அப்பதான் உரையாட முடியும். பாபாவுக்கும் வேணும், நமக்கும் சரீரம் வேணும். அது இந்த சங்கம யுகத்துல தான் நடக்குது, ஸ்தூல உலகத்துல.
ஆத்மாக்களுக்கு இங்க அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி சரீரம் இருக்கு. மற்றபடி ஆன்மீக தந்தைக்கு ஞானம் இருக்கிறதே தவிர தனக்குன்னு உடல் கிடையாது. ஏன்னா அவர் நிராகாரா இருக்கார், உடல் அற்றவராக தான் எப்பவுமே இருக்கிறார். தற்காலிகமாக தான் இவர் உடல்ல வர்றார், கடன் தான், சிவனுடைய உடல் கிடையாது. சாந்தி தாமத்துல ஆத்மாக்களாகிய நாம அசரீரியா இருக்கிறோம் அப்படின்னு குழந்தைங்க இப்ப புரிஞ்சுக்கிறீங்க. தந்தை எப்படி அசரீரியா சித்திரம்னா உடலோட, ஹிந்தி வார்த்தை அது சித்திரம். விசித்திரம்னா உடலற்றவரா எப்படி அப்பா இருக்காரோ அதே மாதிரிதான் ஆத்மாக்களாகிய நாமளும் அங்க சரீரம் இல்லாம தான் இருக்கிறோம். இப்ப அங்க இருக்கிற மாதிரி இங்க அனுபவம் பண்ணுங்க, ஒலியாகவே அனுபவம் பண்ணுங்க. உங்களுக்கு உடல் இருக்கிறதே மறந்துடுங்க, உடல் செத்து போச்சு, வெறும் ஒலி இருக்குது. ஆனா இந்த ஞானத்தை கேட்கணும்னா அதுக்காக நமக்கு ஒரு உடல் கொடுக்குறாரு. திட்டத்தட்ட இது ஒரு கடன் உடலா நினைச்சுக்கலாம், கடன் உடல் தான் இது இல்லையா? இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்ப நான் ஆத்மானாலே அதான் அர்த்தம், உடல் இல்லாம இருக்கிறேன். தனியா வந்தோம் தனியாத்தான் போகணும். சொல்லல கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்லுன்ட்டு, ஆக்சுவலா கையே எடுத்துட்டு வரல, வெறும் ஆத்மா தான் வருது, தனியா வருது தனியா போகும். அது ஒன்றும் குழந்தை குட்டியோட கணவன் மனைவியோட எல்லாம் போகாது, இந்த உடம்பே எடுத்துட்டு போகாது இல்லையா? இந்த சரீரம்ன்ற வஸ்திரம் ட்ரெஸ்ஸு அங்க இல்லாதனால அது பேர் நிர்வாண தாமம் இல்லையா? உடம்புன்ற ட்ரெஸ் இருக்காது. ஆத்மா சாந்தி தாமத்துல இருக்கும்போது அசரீரியா இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதே லைனே சொல்றாரு. அப்ப குழந்தைங்களுக்கு அது ஆழமா போகணும். இதேதான் ஞான சிந்தனையும். நான் உடம்பு இல்லாம தான் அங்க இருந்தால, சும்மா தான் இப்ப நடுவுல தான் இதுல இருக்கிறேன்னா, இப்ப நினைக்கும் போது எவ்வளவு ஆச்சரியம். உடம்பே இல்லாம நாம இருந்திருக்கிறோம் பாருங்க. இப்போ எப்படி அது நினைக்கும் போதே எவ்வளவு பிரமிப்பா இருக்குது. ஸோ அதை திரும்ப திரும்ப அசைப்படும் போது தான் நான் ஏன் இப்போ இந்த உடம்பு தானே துக்கத்தை கொடுக்குது, இந்த உடம்பு எனக்கு வேண்டாம் வேண்டாம், வெறும் ஒலியா இருக்கிறேன். பாபா ஒலியா இருந்து எல்லாத்தையும் பார்க்க, அதே மாதிரி நான் இருக்கேன், சாட்சியா இருக்கிறேன். அங்க அசரீரியா இருக்குது, சாந்தியில இருக்குது அமைதி. ஸோ இந்த உடல்னால தானே அமைதி போச்சு, உடல்ன்ற உணர்வு தானே வேண்டாம் எனக்கு. ஆத்மா அங்க இருக்கிற மாதிரி அமைதியா இருக்கு, இப்பவும் இருக்கலாம். இப்ப ஆன்மீக தந்தை தான் இந்த ஞானத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாரு. முழு உலகத்திலும் ஆன்மீக தந்தை, அனைத்து ஆத்மாக்களின் தந்தைன்னு சொல்லிக்கக்கூடியவர் வேற யாருமே கிடையாது, பாபா மட்டும்தான். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே எதோடைய தந்தை? உடலுக்கான தந்தை இல்லையா? பாபா நான் அசரீரியாக இருக்கிறேன் என அவரே சொல்றாரு, பாபாவே சொல்றாரு. ஆனா பேசும்போது சரீரத்தின் ஆதாரம் எடுக்க வேண்டி இருக்குது. சாஸ்திரங்கள்ல கூட இறைவன் இயற்கையின் ஆதாரத்தை எடுக்க வேண்டி இருக்குதுன்னு வார்த்தை இருக்குதாம். ஆனால் இயற்கையினால சரீரம் உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு பாபா புரிய வைக்கிறார். நான் சாதாரண உடலை ஆதாரமாக எடுக்கிறேன். நான் அதான் அன்பே சிவம். 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர வரும்போது சும்மா அப்படியே வாட்ட சாட்டமா இருக்கிற உடம்புல வரணும்னா வரல, சாதாரண உடல்ல வர. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக சர்ஜன்னு பேரு. சர்ஜன் ஆப்ரேஷன் பண்ற டாக்டர். அப்படின்னா தவிர ஆப்ரேஷன் பண்றாரு, நினைவு யோகத்தை கற்பிக்கிறார், நினைவு பண்ணது. இதன் மூலமாகவே நம்முடைய ஆத்மா சதா நோயற்றதாயிருக்கு. அப்ப அவர் டாக்டர் தானே. எது? ஆத்மா. ஆத்மா. ஸோ ஆத்மாவுக்கு வைத்தியம் பார்க்கிறாரு. டெய்லியும் சாப்பாட்டுக்கு முன்னாடி இந்த மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பாபா சொல்றாரு. நீ எப்பவுமே பண்ணிட்டே இரு, எந்த நோயும் இல்லாம போயிடும். இப்போ உங்களுக்கு பயங்கரமா டெஸ்ட் பேப்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நினைவுல இருந்துகிட்டே இருங்க. இதுதான் உச்சம், இதுக்கு மேல எதுவும் வராது. இப்போ இந்த உச்சத்தையே நீங்க சிரிச்ச முகத்தோட எதிர்கொண்டுட்டீங்கன்னா பின்னாடி சத்தியுகம் திரேதாயுகத்துல எதுவும் வராது, துவாபர கலியுகத்துல வரும்ல, அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது, ஜாலியா இருக்கும். ஏன்னா இப்பயே அந்த பவர் வந்துடுது இல்லையா? அப்ப இந்த நினைவு யாத்திரையின் மூலமாக ஆத்மா சதா நோயற்றதா ஆகிடுது. அதனாலதான் ஒரு ஆன்மீக சர்ஜன் இந்த மருந்தை கொடுக்கறதுனால நம்ம 21 பிறவிகளுக்கு நோயற்றவரா மாத்துறாரு.
பாபாவுக்கு யாத்திரையை கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிகாட்டி அப்படின்னு பேரு கூட இருக்கு. நாம யாரு? அதிசயமான ஆன்மீக பயணிகள். அவர் சொன்னாரு, டக்குன்னு கிளம்பி போயிட்டோம். பரந்தாமத்தில் இருக்கீங்களா? அந்த மாதிரி அதிசயமான பயணிகள். ஒரு வினாடி. ஆனா இந்த ஆன்மீக யாத்திரை வேற எந்த மனுஷனும் உலகத்துல தெரிஞ்சிக்கவே இல்லை. மத்தளம் தெரிஞ்சுன்னா பிரயோஜனம். மிகப்பெரிய ரகசியம் சிதம்பர ரகசியம்னா இதுதான். இதையே தெரிஞ்சுக்கல, நமக்கு இது தெரிஞ்சிருக்கு. முக்கியமாக இந்த பாரதமும் மொத்தத்துல ஒட்டுமொத்த உலகமும் இந்த யாத்திரையை தெரிஞ்சுக்கலாம். பாரதவாசிகளுக்கும் தெரியல, உலகத்திலும் யாருக்கும் தெரியல. அப்ப யாருக்கு இந்த ஆன்மீக யாத்திரை கற்பிக்கப்படுது? நமக்கு தான் கற்பிக்கப்படுது. இப்ப சாதாரண பாக்கியமா இதையே பாபா பாடிட்டு இருக்க சொல்லாது. ஆஹா, என்னுடைய பாக்கியம் சாதாரண பாக்கியமா உட்கார்ந்த இடத்துல எப்படிப்பட்ட பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறார். அடுத்தது இறைவனுடைய குணங்கள் இல்லையா, தூய்மையற்ற நம்மளை தூய்மையாக்கி துக்கத்துல இருந்து காப்பாத்துறாரு. இதையே பாடிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஏன்னா நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணனா என்னை மாத்தி இருக்கிறார். அப்ப நான் சாதாரணமானவனா இருக்கலாமா? என்னுடைய பார்வையும் இறைவனுக்கு சமமா இருக்கணும், வார்த்தை செயல் அனைத்தும் அவருக்கு சமமா இருக்கணும். சரி, நமக்கு தான் இது கற்றுக் கொடுக்கப்படுது இல்லையா? ஆனா யாரு கற்றுக் கொடுக்கிறா, யார் கத்துக்கிறாங்க? பாபா வந்து கற்றுக் கொடுக்கிறாரு. ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், இறை தந்தையே நமக்கு கற்பிக்கிறார். மற்றபடி இந்த உலகியல் யாத்திரைகளை மனிதர்கள் பல பிறவிகளா செஞ்சுதான் வந்திருக்கிறாங்க இல்ல. எல்லா மலைக்கும் போய் சுத்துறது எல்லாம் பல ஜென்மமா பண்ணியிருக்கிறோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரே பிறவில 2-4 யாத்திரைகள் கூட சொல்றாங்க. பெரிய பெரிய யாத்திரை, இமயமலை அந்த மாதிரி இருக்கு. அது எல்லாமே ஜீவ ஆத்மாக்களின் யாத்திரை. இது என்ன யாத்திரை? ஆத்மாக்களின் யாத்திரை. ஜீவாத்மானா உடலோட தூக்கிட்டு சுத்தது. ஆத்மாவும் ஜீவனும் சேர்ந்து ஜீவாத்மா இல்லையா? வெறும் ஆத்மா போற யாத்திரை இது. இது மிகவும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். போகும் பொழுதும் வரும் பொழுதும் புத்தியில பாபாவை மட்டும் நினைச்சு வந்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதே ஞாபகம் தான் உங்களுக்கு வரும். அப்ப கடைசி நேரத்துல அதான் வரும். அப்ப கடைசி நேரத்துல உங்களுடைய ஸ்திதி மனநிலை எப்படி இருக்குதோ அப்படியே உங்களுடைய எதிர்காலம் அமையும். இது ஃபுல்லா அந்த கடைசி ஒரு வினாடி சரீரத்தை விட்டும் பொழுது உங்களுடைய மனநிலையை உருவாக்குறதுக்கு தான் இவ்வளவும். ஆனா இப்பவே கண்டினியூஸா பயிற்சி பண்ணா மட்டும்தான் அது நடக்கும் இல்லையா? சரீரத்தை விடும்போது மூச்சு திணறிட்டு இருக்கும் பொழுது இறைவனுடைய நினைவு வருமா? அந்த அளவுக்கு பயிற்சி பண்ணி ஆட்டோமேட்டிக்காவே அதுதான் வர அளவுக்கு பயிற்சி பண்ணிடணும் இப்பவே. அப்ப என்ன பண்ணோம்? போகும்போது வரும்போது நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, அது முக்கியம் இல்லை. நினைவு பாபாட்ட இருக்கா 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 செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் தான் அந்த நாராயணன், அதுக்காக நான் சிவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதை வைத்து எதிர்காலம் அப்படியே அமையும். பாபாவுடைய நினைவுல தான், நினைவிலேயே நாம பாபாவிடம் சென்று விடும். அவர்கிட்ட போறதுக்கு ஒரே வழி என்ன? நினைவு இருக்க இருக்க அந்த இடத்த நினைக்க நினைக்க அங்கேயே போயிடும் ஆத்மா இல்ல. அதை தவிர அந்த ஆத்மாவுக்கு வேற எதுவுமே தெரியக்கூடாது. திரும்புற பக்கமெல்லாம் சிவபாபா பறந்தாம அங்கேருந்து வந்திருக்கிறோம், நாங்க போனோம், நடுவில் நடிப்பு நடந்துட்டு இருக்குது, மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். நீங்க டெஸ்ட் பேப்பர் வரும்போது அது வராது. இப்பவே பண்ணிக்கிட்டே இருக்க 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 அப்பயும் டெஸ்ட் பேப்பர் வரும்போது மறக்கும். பட் அதையும் மீறி அதிக பயிற்சி பண்ண 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 ஒண்ணுமே நெருங்காத மாதிரி ஆயிடும். ஆனா அந்த அளவுக்கு வரும், டெஸ்ட் பேப்பர் வந்துகிட்டே இருக்கும். அந்த டைம்க்குள்ள நினைவை தவிர வேற எதுவுமே பாதுகாப்பு கிடையாது. இப்ப ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆன்மீக தந்தையே வந்து இந்த யாத்திரையை கற்பிக்கிறார். கீதையில மன்மனாபவ அப்படின்னு வார்த்தை இருக்குது. ஆனா அதோடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கல யாரும். அதுக்கு என்ன அர்த்தம்? என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவம் எரிந்து சாம்பலாகும். பிறகு என்ன நடக்கும்? பாவம் எரிஞ்ச பிறகு என்ன ஆகும்? அது எதனால ஆகுறோம்? ஏன்னா நம்ம நினைவுனால தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிடுவோம். அதுதான் நடக்குது இல்லையா?
நினைவு பண்ண பண்ண என்ன ஆகுது அப்படின்னா தம பிரதானத்துல சதோ பிரதானமாகுது. இப்ப எல்லாருமே தம பிரதானமா தான் இருக்கிறாங்க. ஏன்னா முழு மரமும் செல்லரிச்சு போயிடுச்சு. இப்ப எப்படி ஆத்மா சதோ பிரதானமா மாறுறது? வீட்டுக்கு எப்படி திரும்பி போறது? அப்பா நினைவு பண்ணணும். ஏன்னா அங்க பவித்திரமான ஆத்மாக்கள் மட்டும்தான் வசிக்கிறாங்க. பிறகு இங்க சரீரத்தை ஏற்று ரஜோ தமவுல வராங்க. அப்ப அந்த சதோ பிரதானமான பவித்திரமான ஆத்மாக்கள் வசிக்கிற பரந்தாமத்துக்கு போகணும்னா நாமளும் எப்படி இருக்கணும்? அதே மாதிரி பவித்திரமா ஆகணும், சதோ பிரதானமா மாறணும். அதுக்கு ஒரே வழி மன்மனா பாபாவுடைய நினைவு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நிலை இருக்குது. உலகம் மாறிக்கிட்டே இருக்குதுன்னு பாடுறாங்க. இதுக்கு தான் பழைய உலகத்தை அயன் ஏஜ் இரும்பு யுகம்னு சொல்றாங்க. புது உலகத்தை கோல்டன் ஏஜ் சத்யுகம்னு சொல்றாங்க. இப்ப குழந்தைங்களுடைய புத்தியில இது இருக்கணும். சத்யுகம் இருந்த பொழுது ஆதி சனாதன தேவி தேவதை தர்மம் இருந்தது. இப்ப அந்த தர்மம் இல்லை. தேவதா தர்மம், இஸ்லாமிய, பௌத்தம, கிறிஸ்தவ தர்மம், இது எல்லாம் முக்கியமான தர்மங்கள். 4 யுகங்கள் முக்கியமானவைன்னு யுகங்களை பத்தி புரிய வைக்கப்பட்டிருக்கு. மற்றபடி இந்த பிராமணர்களுடைய சங்கம யுகம் குப்தமாக இருக்குது. பரமபிதா பரமாத்மாவே வந்து பிராமண தேவதா சத்திரிய தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு. இந்த எல்லா விஷயங்களும் குழந்தைங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். அது கூடவே தனது புத்தி யோகத்தை பாபாவோட இணைக்க வேண்டும். விக்ரமா ஜீத் ஆகணும். அதுதான் முக்கியமான விஷயமே. உண்மையிலே நாம சதோ பிரதானமா பவித்திரமா இருந்தோம். 24 கேரட் சொக்க தங்கமா இருந்தோம். பிறகுதான் சதோவில் இருந்து சதோவில் வரும். சதோ பிரதானத்துல 24 கேரட், சதோவில் வரும்போது 22 கேரட். அதான் 2 கலை போயிடுது இல்லையா? அப்படி ஆயிடுறோம். பிறகு ரஜோவில் 18 கேரட், தமோவில் 9 கேரட் ஆகிட்டோம். தங்கத்துக்கும் டிகிரி இருக்குது இல்லையா? இத்தனை பர்சன்ட் தூய்மை அப்படின்ட்டு. இது ஆத்மாவுடைய விஷயம். பாருங்க, பாபா சொல்றாரு, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நிலை இருக்குது. புதுசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பழசாகுது. கடைசியில் எதுக்கும் உதவாம போயிடுது. அதே மாதிரி தான் இந்த உலகமும். புதுசா இருக்கும்போது இந்த உலகத்துக்கு பேர் என்ன? சத்யுகம், தங்க யுகம், கோல்டன் ஏஜ். பழசாகும்போது இந்த யுகத்துக்கு பேர் என்ன? இரும்பு யுகம், கலியுகம் இல்லையா? அது நீங்க ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்? எப்பயுமே ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு டெஸ்ட் பேப்பரை கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் எந்த யுகத்தை சார்ந்தவங்க? இரும்பு யுகம். அவங்க இரும்பு யுகம். அவங்களுடைய இதயம் இரும்பு மாதிரி கடினமா தான் இருக்கும். ஆனா நாம எங்க போயிட்டு இருக்கிறோம்? தங்க யுகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு தான் அதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் தான் இந்த நாராயணன், நான் தான் இந்த நாராயணன். நாராயணன் ஞாபகம் இருக்கணும். நாராயணன் ஆகிறதுக்காக பாபாவுடைய நினைவு ஒளிப்புள்ளி இருந்துட்டு இருக்கணும். நாராயணனா நான் தான் இருந்தன்றது ஞானம். அதுக்காக நான் பண்ற பாபாவுடைய நினைவு யோகம் இல்லையா? இது ரெண்டுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஆதி சனாதன தர்மம் இருந்துச்சு. 4 முக்கியமான தர்மம், இஸ்லாமியம், பௌத்தம், கிறிஸ்தவம். இந்த 4த்துலயும் நம்பர் 1 தர்மம் எது? ஆதி சனாதன தேவதா தர்மம் தான். ஸோ அதுவும் உங்களுக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கணும். ஸோ அதை வைத்து நீங்க புரிய வைக்கிறதுக்காக. ஆனா இந்த அதே மாதிரி 4 யுகம் இருக்குல்ல, சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். ஆனா யாருக்குமே தெரியாத ஒரு யுகம் இருக்கு. அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த யுகம். அது என்ன யுகம்? சங்கம யுகம். அந்த யுகத்துல தான் பரமபிதா பரமாத்மாவே வந்து 3 தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு. என்னென்ன தர்மம்? இப்ப பிராமணர் இல்ல, 3 தர்மம். சத்யுகம் இப்ப பிராமணன், அடுத்தது சத்யுகத்துல தேவதை, திரேதாயுகத்துல சத்திரிய யுகம். இந்த 3மே இந்த ஞானத்தின் மூலமா தான் உருவாகுது. ஸோ 3 தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நான் இப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணன்.
எனக்கு கற்றுக் கொடுக்கறது உயர்ந்ததிலும் உயர்ந்த இறைவன். இது மட்டும் ஞாபகம் இருந்துட்டு, உயர்ந்ததிலும் உயர்ந்த இறைவனே என்ன உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணனா தத்து எடுத்திருக்கிறாருன்னா சாதாரண பாக்கியம் அது. சாதா இதை பாடிக்கிட்டே இருங்கன்றார். இது இல்லாட்டினா தான் மற்ற எண்ணங்கள் வரும். இந்த போதை ஒருத்தன் லாட்ரி சீட்டு வந்தால் எப்படி எல்லாத்தையும் மறக்கிறான், அதை விட மிகப்பெரிய லாட்ரி சீட்டு ராஜயோகம் அடிச்சிருக்குதுன்னு மற்றதுக்கெல்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலே ராஜயோகம் நமக்கு தான் கிடச்சிருக்கு இல்லையா? அதனால உங்களுக்கு இந்த விஷயங்களும் ஞாபகம் இருக்கணும். புத்தி பாபாவோடவும் இணைஞ்சிருக்கணும். எப்பவுமே பாபாவோட இணைஞ்சிருக்கணும். பரந்தாமத்தில் நட்சத்திரமாக பாபா இருக்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லையா சூக்ஷ்மவதனத்தில் வந்து பாப் தாதா பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி இல்லையா உங்கள் எதிரையே பாப் தாதாவோட உயிரோட்டமாக வர வைங்க. புத்தினால தானே வர வைக்க போறீங்க, வர வைங்க. அது இன்னும் பவர் இல்லை, கூடவே இருக்கிறாருன்னா எப்படி இருக்கும்? ஸோ உங்கள் புத்தியில் இணைஞ்சே இருக்கணும் பாபாவோட. அடுத்தது என்ன முக்கியமான விஷயம்? ஞானம் இருக்கணும், பாபாவோட புத்தி இணைஞ்சிருக்கணும். இன்னும் முக்கியமான விஷயம் என்ன? பாவங்களை வென்றவர் ஆகணும். தூய்மை ரொம்ப, இது மூணுமே, ஞானமும் முக்கியம், யோகமும் முக்கியம், தூய்மையும் முக்கியம். இதில் எது போனாலும் அவுட்டு. ஞானம் பக்காவாக இருந்து தூய்மை இல்லைனாலும் அவுட்டு, யோகம் இல்லைனாலும் அவுட்டு இல்லையா? இப்போ ஞானம் யோகம் எல்லாம் பக்காவாக இருக்குது, ஆனால் தூய்மை இல்லைன்னா எல்லாமே அப்படியே ஜீரோ ஆகிடும் இல்லையா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் ஞானமும் யோகமும் பண்ணுறது என்ன சொன்னாங்க? சேர்த்து வட்டியா எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும். நீங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா சேவை பண்ணாலும் சரி, வர வேண்டிய அவசியமே கிடையாது. வரலன்னா விட்டுருங்கன்ற, பொருட்படுத்தாதீங்க இல்லையா? சூப்பர். யார் எடுத்தானது? நீங்களே பச்சு. சூப்பர். சரி, அப்ப பாபா சொல்றாரு, உண்மையிலே நாம சதோ பிரதானமாக பவித்திரமா இருந்தோம். அதுவும் ஞாபகம் இருக்கணும். பாபா நேற்று இதுல சொல்றாரு, என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்களுடைய உண்மையான குணம் ஓகே அமைதி, பட் பவித்திரதா பரந்தாமத்துல உண்மையிலே தூய்மையா தான் இருந்தீங்க. தேவதையாருக்குமே தூய்மையா தான் இருந்தீங்க. நடுவுல தான் இந்த சூத்திரர்கள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ சூத்திரர்களுடைய பொருளை பிராமணர் தொடக்கூடாது, தொட மாட்டாங்க. இப்போ மற்றவங்க சமைக்கிற பாத்திரத்தில் நம்ம சமைக்கிறது கிடையாது. அப்படி எல்லாத்துலையும் இருக்குன்னா அப்போ மற்றவங்களுடைய குணம் மட்டும் ஏன் எடுக்கிறீங்க? அப்பவித்திரத்தா, தூய்மையின்மை, இந்த விகாரம் வந்து அவங்களுடைய இது இல்லையா? இந்த முள்ளுக்காடு சுடுகாட்டுல ஒரு பூந்தொட்டி தான் சங்கமேகம், அங்க வைக்கிறாரு நம்மள இல்லையா? அதான் அதுக்கு தான் இப்ப சொல்றாரு, நாம அந்த அளவுக்கு பவித்திரமா இருந்தோம். 24 கேரட் இருந்துச்சு, அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோக்கு வந்துச்சு. இது எல்லாமே எதை சொல்றாரு? ஆத்மாவுடைய விஷயம். அதனாலதான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ திடீர்னு ஒருத்தங்க நம்மளை பார்த்து கத்துறாங்க அப்படின்னா, நீங்க ஆத்மாவை பார்த்தீங்கன்னா என்ன பார்ப்பீங்க? அந்த ஆத்மாவுக்கு சக்தி இல்லை, பாவம்னு கருணை வரும். உடலா பார்க்கும்போது வேற மாதிரி வரும், வெறுப்பு அதெல்லாம் வரும். அப்போ பாப்பா சொல்றாரு, இது எல்லாம் ஆத்மாவுடைய விஷயம் தான். சொக்க தங்கத்துல இருந்து 9 கேரட் ஆனது. குளவி என்ன பண்ணுவான்? அற்ப புழுக்களை கொண்டுட்டு வந்து அதை தனக்கு சமமா மாற்றும். பூம் பூம் பூம்னு ரீங்காரமிட்டு. அதே மாதிரி நீங்களும் மனிதர்களை பூம் பூம் பூம்னு இந்த ஞானத்தை சொல்லி சொல்லி என்ன வைக்கிறோம்? தேவதை வைக்கிறோம். அப்படியே ஆயுன்னு கத்திட்டு வருவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில். சரி வாங்க, இது ஃபுல்லாக கேளுங்க 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 கேளுங்க, கேட்க 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 அப்படியே என்ன ஆகிடுவாங்க? சாந்தமாயிடுவாங்க. அப்போ குளவி புழுக்களை எடுத்துட்டு வந்து வீட்டில் தனிமையில் வைக்குது. அதுக்குள்ள கூட எவ்வளவு அறிவு இருக்குது. உங்களுடைய ஆத்மாவில் நாடகப்படி நடிப்பின் பாகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. போன கல்பத்திலையும் கூட ஆன்மீக தந்தை கிட்ட இருந்து நாம ஆன்மீக ஞானத்தை கேட்டோம்னு இப்ப புரிஞ்சுக்கிறீங்க. கல்ப கல்பமா கேட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா எதுவுமே புதுசு கிடையாது. இதையும் பாபா தான் புரிய வைக்கிறாரு. அப்ப பாருங்களா, குளவி போய் வேற ஒரு புழு பிடிச்சி எடுத்துட்டு வந்து வைக்குது. ஆனா அதுக்கு தெரியுது பூம் 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 பூம்னா மாறிடும் அப்படின்ட்டு. இங்க
இறைவனே சொல்றாரு அதுக்கு ஒரு அறிவு இருக்குது. பட் ஆனா அது அதுக்கு முன்னாடி மாறினதை பார்த்தது கிடையாது. ஆனா அது தானா பண்ணுது. ஆனா இங்க இறைவனே சொல்றாரு மாறுவாங்க, நீ பாட்டுக்கு மூதிட்டே இரு, ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இரு. எந்த ஃபங்க்ஷன் வரட்டும், என்ன ஃபங்க்ஷன் வருது நாளைக்கு, ஹனுமன் ஜெயந்தி ஆகட்டும், வைகுண்ட ஏகாதசி ஆகட்டும், கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்குது இந்த வாரம் ஃபுல்லா. நீங்க பாட்டுக்கு எந்த கோயில்ல கூட்டம் வருதோ நோட்டீஸ் தூக்கிட்டு கிளம்பிடுங்க. கொடுத்துட்டே இருங்க, சைலண்டா கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா இவங்க எங்க போனாலும் வராங்க, வேற வேலையே இல்லையா அப்படிதான் ஃபர்ஸ்ட் நினைக்கும். அது புழு ஸ்டேஜ். அப்புறம் மறுபடியும் வாங்கி படிக்க படிக்க நேற்று என்ன சாதாரண நோட்டீஸ் கொடுத்தாங்க, இப்போ இன்னும் கலர்ல கொடுக்குறாங்க. போகலாம் போங்க, போகாத கோயில் இருக்கும்போது போன கோயிலுக்கு வேண்டாம், அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போன கோயிலுக்கு போகலாம். கொடுத்த கோயில வேண்டாம். சரி, அப்ப பாப்பா சொல்றாரு அதே மாதிரி உங்களுடைய பாகமும் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. போன கல்பத்துல பாபா ஞானத்தை கேட்டிருந்தா இப்ப கண்டிப்பா கேட்டுட்டு தான் இருக்கும். எதுவுமே புதுசு கிடையாது. போன கல்பத்துல வேண்டான்னு விட்டு போனாங்கன்னா இப்பயும் போவாங்களாம். ஒரு சம்பவம் நம்மள ஒருத்தங்க திட்டிட்டு போறாங்கன்னா டென்ஷன் ஆனீங்கன்னா ஞானம் இல்லைன்னு அர்த்தம். ஏன், போன கல்பத்துல நடந்த நாடகத்துல பாவம் அந்த ஆத்மாவுடைய நடிப்பு அதை நடிச்சிட்டு போகுது இல்லையா. இதையும் பாபா தான் தெரிவிக்கிறார். மரத்தை அறிந்து கொள்ளக்கூடியவர் விதைதான், விதை அல்லவா. தந்தை உங்களை திருக்காலதர்ஷியாக மாத்துறதுக்காக வந்திருக்கிறார். முக்காலத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்கிறார் இல்லையா. அவர் விதை சொரூபமா இருக்கிறது தான் இந்த லிங்க சொரூபம் இல்லையா. அப்ப மரத்துடைய ஞானம் விதைக்கு தானே இருக்கும். ஸோ சிருஷ்டி மரத்துடைய ஞானம் அவருக்கு தெரியுது, நீங்க தான் தேவதையா இருந்தீங்க அப்படின்ட்டு. அப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை சொல்லி மீண்டும் அதுவாக நீங்க தான் ஆக போறீங்கன்னு எதிர்காலத்தையும் சொல்றாரு. அப்ப கடந்த காலம் நிகழ்காலம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், எதிர்காலத்தையும் பார்க்க வைக்கிறார். 3 கால ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் வர்றாரு. அதுதான் திரிசூலர் காட்டுறாங்க சிவனுக்கும் அம்மனுக்கும். அவர்கிட்ட நமக்கும் அது வந்துருச்சு. முக்காலத்தை பற்றிய ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு இல்லையா, உங்களை உயிரோட தத்தெடுக்கிறாரு இல்லையா. மற்றவங்க என்ன செத்துட்டா சாமி கிட்ட போவாங்க, ஆனா நம்ம உயிரோட வந்துருக்கிறோம். இப்ப செத்தாதான் சாமி கிட்ட போவாங்கன்றாங்கல்ல. நம்ம பாபா கிட்ட வந்தாலும் சாவணும். கரெக்ட் தான். மர்ஜீவா வாழ்க்கை, செத்தாதான் பாபா கிட்ட இருக்க முடியும் இல்லையா. உங்களை உயிரோட தத்தெடுக்கிறாரு. குமாரிகளை கூட உயிரோடு இவர் என்னுடைய மனைவின்னு தத்தெடுக்கிறார்கள் இல்லையா. கல்யாணம் பண்ணும்போது அப்படிதானே, அதுவும் தத்தெடுக்கிறது தான். மனைவியை தத்தெடுக்கிறாங்க, அவங்களுடைய வாரிசு வருதுனாலே தத்தெடுக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். இப்ப பிரஜாபிதா பிரம்மாவுக்கு மனைவி கிடையாது, அதனால இவர் தத்தெடுக்கப்படுகிறார். பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக தத்தெடுக்கிறாரு. இவர் நம்முடைய தந்தை, நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா. பிரம்மா பாபாவை மனைவியாக சிவபாபா தத்தெடுக்கிறார். அவர் மூலமாக நம்மள குழந்தையா தத்தெடுக்கிறார். இப்ப நாமளும் என்ன சொல்றோம், சிவபாபா நம்மோட தந்தை, பரமபிதா பரமாத்மா பாபா நீங்க என்னுடைய குழந்தைங்கன்னு சொல்றார். பாபா என்ன சொல்றாரு, நம்மள நீங்க தான் என்னுடைய குழந்தைங்க. அந்த சிவபாபா ஆன்மீகமானவர். பிரஜாபிதா பிரம்மா தாதா சரீரத்தில் இருப்பவர் இல்லையா. அவர் ஆத்மாவா இருக்கிறவர், இவர் தான் சரீரத்தில் இருக்கிறவர். ஆன்மீக தந்தை சரீரத்துல வராத வரைக்கும் எப்படி ஞானத்தை கொடுப்பார்? சரீரத்துல வந்தா தானே ஞானத்தை கொடுக்க முடியும். பரமபிதா பரமாத்மாவுக்கு தான் ஞான கடல், நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர்னு சொல்றாங்க. எந்த விதமான ஞானமா இருந்தாலும் எப்பவுமே அது எங்க இருக்கும், ஆத்மாவில தான் இருக்கும். உலகில் ஞானத்தை கூட ஆத்மா தானே படிக்குது. ஆனா அதனால்தான் போன ஜென்மத்துல நல்ல இசை கருவியை வாசிச்சான்னா இந்த ஜென்மத்தை தானா அவனுக்கு வந்துடும். சூப்பரா வாசிக்கிறான் பாருன்னா அது போன ஜென்மத்துல வந்த சமஸ்காரம் இல்லையா. ஏன்னா எல்லாமே ஆத்மாவில தான் பதியுது. ஆனா ஆத்மாதான் படிக்குது, ஆத்மாலதான் ஞானம் ஏறுது, எல்லாம் உண்மைதான். இருந்தாலும் தமோ பிரதானமா இருக்கிறதுனால ஆத்மா அபிமானியா யாருமே இல்லை. தான் ஆத்மான்ற உணர்வே யாருக்கும் இல்லை. இப்பதான் நீங்க ஆத்மா அபிமானியா ஆகுறீங்க. இப்ப நமக்கு ஒருத்தர் துக்கம் கொடுத்தா என்ன சொல்லுவோம், மற்றவங்களுக்கு ஒருத்தர் துக்கம் கொடுத்தா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சண்டைக்கு போவாங்க. நமக்கு துக்கம் கொடுத்தா என்ன பண்ணுவோம்,
கர்ம கணக்கு. என்ன கர்ம கணக்கு? ஆத்மான்னு பார்க்கறதுனால இந்த ஆத்மாவுக்கு நான் துக்கம் கொடுத்துருக்கேன், அந்த ஆத்மா வேற உடம்பு எடுத்துட்டு வந்து திருப்பி கொடுக்குது இல்லையா? ஸோ இப்போதான் நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகுறீங்க. ஸோ இதனால் என்ன வித்தியாசம்? டென்ஷன் ஆகாமல் அமைதியாக இருப்பீங்க. இப்போ இந்த ஆத்மாவுக்கு நான் எவ்வளோ கொடுத்துருப்பேன், இப்படி கொடுக்குதுன்னா எவ்வளோ கொடுத்துருப்பேன் இல்லையா? சத்தியுகத்தில் இந்த விஷயத்தெல்லாம் யாருமே புரிய வைக்க மாட்டாங்க. இந்த சமயம் மட்டும்தான் நீங்கள் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவுங்கன்னு பாபா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன்னா பாவங்களுடைய சுமை இப்போதான் உங்கள் தலையில் இருக்குது. அங்கே பாவமே கிடையாது. எல்லாத்தையும் எரிச்சு எல்லாத்தையும் முடிச்சு உதையெல்லாம் வாங்கிட்டு புதுசாக கல்பம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ராஜயோகமே பாவத்தை எரிக்கிற யோகம். அதனால் அங்கே யாரும் இதை கற்றுக் கொடுக்கறது தேவையில்லை. ஸோ இப்போ உங்கள் தலையில் இருக்கிறதுனால அதை இப்போவே நீங்கள் இறக்கிடணும். இந்த நேரத்தில் தானே தந்தைய பதித்தர்களை வந்து பாவனமாக்குங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆத்மா தான் அப்பவித்திரமாக தம பிரதானமாக மாறுது. இதனால தான் ஆத்மா எல்லாம் பாபாவை விழுந்து விழுந்து நினைக்குது எல்லா மதத்திலும் இல்லையா? பாருங்க, நாளைக்கு போய் பாருங்க ஆஞ்சநேயர் கோயிலில் என்ன கூட்டம் வருதுன்னுட்டு இல்லையா? அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசிலாம் பாருங்க. ஏன்னா அதுதான் அந்த அளவுக்கு பாவம் அதிகமாக பயங்கரமாக விழுந்து விழுந்து நினைக்குது. பரமபிதா பரமாத்மா புள்ளியா இருக்கிறாருன்னு பக்தர்கள் யாருக்குமே தெரியல. எங்கெங்கயோ தேடுறாங்க, ஒரு சின்ன புள்ளின்னு தெரியாம. பிந்துவுக்கு கோயில் கட்ட முடியாது, அழகாவும் இருக்காது. அதனால இல்லையா, ஒரு சின்ன புள்ளிக்கு அவ கோயில் கட்ட முடியும், நல்லாவா இருக்கும்? அதனால ஒன்று லிங்கத்தை உருவாக்குறாங்க, ஒரு பக்கம் லிங்கத்தை உருவாக்குறாங்க ஒரு உருவம், இன்னொரு பக்கம் என்ன சொல்லிடுறாங்க, 1000 சூரியனை விட பிரகாசமானவர் அப்படின்னு காட்சிக்காக சொல்றாங்க. லிங்கம் இவ்வளவு பிரகாசமாவா இருக்குது? எப்படி கேட்குறாரு? லிங்கம் என்ன அவ்வளோ பிரகாசமாவா இருக்கு? அர்ஜுனனுக்கு காட்டப்பட்டது மாதிரி இருக்குதா? அவருக்கு மிகவும் பிரகாசமான காட்சி கிடைச்சது. அவர் என்னால் இந்த சக்தியை பொறுத்து கொள்ள முடியவில்லைன்னு சொன்னார். இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் கேட்டீங்கல்ல பக்தியில். இங்கே கூட தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் காட்சி கிடைச்சது. போதும் நிறுத்துங்கள், என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என கூறினார்கள். கண்கள் சிவந்து விட்டது. நாங்கள் பரமாத்மாவினுடைய காட்சியை பார்த்து விட்டோம் என நினைக்கிறார்கள். யார் காண்பித்தது? கிருஷ்ணன் காண்பிக்கவில்லை, சிவபாபா தான் காட்சியை காண்பித்தார். அவருக்கு தான் திவ்ய திருஷ்டி தாத்தா, அதாவது திவ்ய திருஷ்டி கொடுக்கக்கூடிய வள்ளல்னு பேரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் இந்த திவ்ய திருஷ்டி காட்டுற சாவியை கொடுக்கறது கிடையாது. இந்த பொருள் பக்தி மார்க்கத்துல எனக்கே பயன்படுகிறது. சத்தியுகத்துல இதற்கான அவசியமே கிடையாது. நீங்க பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக ஆகுறீங்க. நான் உங்களுக்கு உலக ராஜ்யத்தின் பாக்கியத்தை கொடுத்துட்டு என்னுடைய வீடான பரந்தாமத்தில் சென்று உட்கார்ந்துக்கிறேன்ட்டு பாபா சொல்றாரு. நான் பூஜைக்குரியவனாகவும் பூஜாரியாகவும் ஆகிறது கிடையாது. குழந்தைகளாகிய நீங்க இப்ப புத்திசாலி ஆகுறீங்க. நடத்தையினால இவர் எவ்வளவு இனிமையானவர், இவருடைய தாரணை மிகவும் நல்லா இருக்குதுன்னு புரிஞ்சிக்கப்படுது. எத்தனை தலைப்புகளை உருவாக்குகிறார்கள். பாபா என்ன தலைப்பு கொடுக்கிறாரோ அதை குறித்து கொள்ள வேண்டும். இன்று யாத்திரையை பற்றி புரிய வைப்பார். யாத்திரை 2 விதமாக இருக்குது. இது நம்பர் 1 டாபிக். மனிதர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்துல உடல் மூலமாக யாத்திரை செல்கிறார்கள். ஞான மார்க்கத்தில் உடல் மூலமான யாத்திரை எல்லாம் கிடையாது. உங்களுடையது ஆன்மீக யாத்திரை. இந்த யாத்திரையின் மூலமாகத்தான் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமா மாறுவீங்கன்னு பாபா சொல்றாரு. ஏன்னா ஆத்மா பவித்திரமாக தூய்மையாக ஆகாம வீட்டுக்கு திரும்ப போக முடியாது. எல்லா ஆத்மாக்களும் இங்கே தான் வந்துட்டு இருக்குது, யாருமே திரும்பி போறது கிடையாது. சத்தியுகத்துல தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்த பொழுது ஒரு பிள்ளை ஒரு பெண் இருந்தார்கள். அதுவும் யோக பலத்தினால தான் பிறந்தாங்கன்னு அரசாங்கத்துக்கு கூட நீங்க புரிய வைக்க முடியும். இப்ப சிந்திச்சு பாருங்க, சத்தியுகத்துல எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பாங்க. மேலும் சம்பூர்ண நிர்விகாரியாக லக்ஷ்மி நாராயணனுடைய ஆட்சி நடந்தது.
நிச்சயமாக பிள்ளை கூட இருக்கும். நாம யோக பலத்தினால உலகத்துக்கு அதிபதி ஆகும்போது யோக பலத்தினால குழந்தை பிறக்காதா என்ன? இது நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்கு. பவித்திரமா இருக்கிற காரணத்தினால பிள்ளை பிறக்க போகிறான் என்ற காட்சி கிடைக்கிறது, குஷி ஏற்படுகிறது. விகாரத்தின் எந்த விஷயமும் அங்க கிடையாது. குழந்தை எப்படி பிறக்கும்னு கேட்குறாங்க. ஆண் பப்பாளி மரமும் பெண் பப்பாளி மரமும் ஒன்றுக்கொன்று அருகில் இருக்கும் பொழுது பழம் உருவாகிறது. ரெண்டும் ஒன்றுக்கொன்று அருகாமையில் இல்லை என்றால் பழம் உருவாகாது அல்லவா? அதிசயமாக இருக்கிறது அல்லவா? எனவே அங்கே குழந்தைகள் ஏன் யோக பலத்தினால் பிறக்காதுன்னு சொல்லுங்க. மயிலின் எடுத்துக்காட்டு கூட இருக்கிறது. அதுவே தேசிய பறவை. அன்பின் கண்ணீரினால் கர்ப்பமாகிறது. இது விகாரம் இல்லை அல்லவா? இந்த பாரதம் சிவாலயமாக இருந்தது, சிவபாபா உருவாக்கினார். இப்பொழுது ராவணன் வேசியாலயமாக மாற்றி இருக்கிறான். சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ராவண ஜெயந்தி எங்கே என்பது யாருக்கும் தெரியாது. ராவணனை பற்றி யாருக்குமே தெரியாது. அவனை உருவாக்கி தசரா அன்று எரிக்கிறார்கள். ராவணன் என்ற 5 விகாரங்களை இந்த பட்டாசுகளால் எரிக்க தேவையில்லை என உங்களுக்கு தெரியும். யோக பலத்தின் மூலமாகத்தான் அதை வெற்றி அடைய வேண்டும். அந்த யோகத்தை தான் பாபா கற்றுக்கிறார். எவ்வளோ நிறைய விஷயங்களை பாபா சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ பாபா சொல்லுங்க, ஒரு பக்கம் சிவனுக்கு லிங்கத்தை காட்டிட்டு இன்னொரு பக்கம் 1000 சூரியன் விட பிரகாசமானவரான்றாங்க. லிங்கம் அப்படியா இருக்குது. அதே மாதிரி அங்க பொறுத்துக்க முடியல. அதே மாதிரி அங்க இந்த காட்சியை பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப பாபா கேட்கிறாரு, முதல்ல நீங்களும் காட்சியை பார்த்தீங்க இல்ல, நிறைய பேருக்கு காட்சி கிடைச்சி இருக்குது. அப்போ ஒன்று யாரும் கடவுளை எனக்கு லக்ஷ்மி நாராயணனை பார்க்க தேவையில்லை, சிவனை பார்க்க தேவையில்லை நான் சொல்லுவாங்க. அப்பாவை போய் யாராவது குழந்தை பார்க்க மாட்டேன்னு நீ போ, என் கண்ணில் தெரியாதுன்னு நான் சொல்லுவாங்க கிடையாதுன்னு. அப்போ அவங்க அப்படி தவறாக எழுதி இருக்கிறாங்க. அதனால என்னை பொறுத்துக்க முடியல, கண்ணு செவந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் என்ன அப்படின்னா, பரமாத்மாவுடைய காட்சியை பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ஒளியை. ஆனா யார் உங்களுக்கு அதை காட்டினது? கிருஷ்ணரா காட்டினாரு? கிருஷ்ணர் காட்டலையே அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சிவபாபா தான் காட்சி கொடுத்தாரு. இந்த காட்சி காட்டுறதுல தான் சிவபாபா இருக்காரு. அதுலதான் பாபா நம்மளை வெளிப்படுத்துவார் கடைசியில. இப்ப நமக்குமே காட்சி காட்டி ஒரு சிலர், ஆனா காட்சி காட்டி வந்தவங்க எல்லாருமே பாபா குழந்தையா இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது, விட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா? அப்ப ஆனா இது எதுக்கு அப்படின்னா, இதை எந்த மனிதர்கிட்டையும் பாபா கொடுக்கறது கிடையாது. அதை வைத்து தான் இறைவனை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்ப இந்த பொருள் எதுக்கு பயன்படுது? இந்த காட்சி காட்டுற சக்தினா பக்தி மார்க்கத்துல பயன்படுத்தும். அவங்க குஷிப்படுத்துறதுக்காக, பக்தர்கள் அந்த அளவுக்கு தீவிரமா பக்தி பண்றது கொஞ்சம் ஒரு ஆறுதலுக்காக காட்டுறாரு. மற்றபடி சத்தியுகத்துல இதுக்கான அவசியம் கிடையாது இல்லையா? அங்க உங்களுக்கு துக்கமே கிடையாது. நீங்க அங்க சாமியை கும்பிட மாட்டீங்களே, இல்ல ஜாலியா இருப்பீங்க. இப்ப நீங்க தான் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாகவும் பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராகவும் மாறுறீங்க. ஆனா இப்போதைக்கு பூஜாரியா இருக்கிறோம், பூஜைக்குரியவரா மாறிட்டு இருக்கிறோம். பூஜைக்குரியவரா மாறின உடனே அந்த உலக ராஜ்ய பாக்கியத்தை உங்க கையில கொடுத்துட்டு மேல போயிடுறாரு பாபா. அவருடைய வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிறார். மற்றபடி பாபா பூஜைக்குரியவராக பூஜாரியாக மாறுறது கிடையாது. அவர் எப்பவுமே சதாசிவன் இல்லையா? சதாசிவன் அவருக்கு மட்டும்தான் சொல்றோம். சதா கிருஷ்ணன், சதா முருகன் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்குமா? இது ஒண்ணு போறது யார் கடவுள்ன்றதுக்கு இல்ல? எவ்வளவு சூப்பரான பாயிண்ட். ஐயோ பாபா சூப்பர் பாயிண்ட் சொல்றாரு. அடுத்தது இப்ப பாபா சொல்றாரு, நீங்க எவ்வளவு புத்திசாலி ஆகுறீங்க, நீங்க எந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்கிறீங்க, எவ்வளவு இனிமையானவரா இருக்கிறீங்க, உங்களுடைய தாரணை எப்படி இருக்குது, இது எல்லாமே உங்க நடத்தை சொல்லுது. நடத்தை மூலமா தான் இதை புரிஞ்சுக்கப்படுது. எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட, ஒரே ஞானத்தை ஒரே அப்பா கிட்ட படிச்சாலும் கூட, ஒவ்வொருத்தருடைய நடத்தை சொல்லும்
எந்த அளவுக்கு தாரணையாக இருக்குது, எந்த அளவுக்கு இனிமையாக இருக்குது. ஏன்னா அதில் வரிசை கிரமம் இருக்குது இல்லையா? பாருங்க எவ்வளவு தலைப்பு வச்சு பேச முடியும், நிறைய தலைப்பு வச்சு பேச முடியும். நம்ம பேசலாம், இங்கே ஸ்கூல் திறக்கட்டும், ஒவ்வொரு தலைப்பு வச்சு பேசணும், ஓகேவா? அப்போ பாபா சொல்றாரு, பாபா ஒரு தலைப்பை பற்றி ஒவ்வொரு வானிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வச்சு அப்படியே விஸ்தாரப்படுத்துவார். அது ஒன்று குறித்து வச்சுக்கோங்க, குறித்து வச்சுட்டு போய் பேசுங்க அப்படி சொல்றாரு. வழக்கமாக பேசுறதே பேசுனா உங்களுக்கும் போர் அடிக்கும், அவங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லை, ஒவ்வொரு டாப்பிக்கை வச்சு. அப்போ இன்னைக்கு அந்த மாதிரி டாப்பிக்காக என்ன சொல்றாருன்னா, யாத்திரையை பற்றி புரிய வைக்கிறார். 2 விதமான யாத்திரை இருக்குதுன்னு டாபிக் ஆரம்பிங்கன்றார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாபிக் இது, நம்பர் 1 டாபிக்ன்றார். என்ன அந்த 2 விதமாக? இவ்வளோ நாள் 2 அப்பான்னு புரிய வைங்கன்னாரு. இப்போ 2 யாத்திரை. இவ்வளோ நாள் உடல்ல எடுத்துட்டு சுற்றி தேடி தேடி அலைஞ்சோம், அமைதிக்கும் அன்புக்கும் இறைவனுக்கும் கிடைக்கல. நேற்று வானில சொல்லியிருப்பாரு, இந்த வேதங்கள்லாம் ஏற்றுக்கலையா அப்படின்னா, அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம், ஆனால் அதன் மூலமாக இறைவன் கிடைக்க மாட்டாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ உண்மையை தான் நீங்கள் சொல்லணும் இல்லையா? அதே மாதிரி இங்கே 2 விதமான யாத்திரை இருக்கு. உடல் மூலமா பல இடத்துக்கு போனீங்க, தீர்த்த ஸ்தலங்களுக்கு. ஆனா அதன் மூலமாக பாவங்கள் எரியல, நீங்க தூய்மை ஆகல, உங்க குணங்கள் நடத்தை மாறல. இப்ப இங்கே இறைவனே நேரடியா கத்துக் கொடுக்கிற யாத்திரை ஆன்மீக யாத்திரை. உட்கார்ந்த இடத்துல ஆத்மா பாபா கிட்ட போயிட்டு வருது. இதன் மூலமாக தான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆயிடுது. இதை நான் ஏன் பண்ணணும்? பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ வீட்டுக்கு போகிற நேரம் வந்துடுச்சு. அங்கே தூய்மையான ஆத்மா மட்டும்தான் இருக்கும். நீங்கள் தூய்மையானா தான் போகணும். கண்டிப்பாக அழிச்சு தான் போக போகிறார். ஆனால் கணக்கு நீங்களாக முடிக்கிறீங்களா யோக பலத்தின் மூலமாக, அல்லது கணக்கு முடிக்க வைக்கவா? அப்போதான் வந்துச்சு இல்லையா, கூடவே இருக்கிறாரு அப்படின்ட்டு. சரி, என்ன வந்துச்சு? என்ன முன்னாடி கண்ணனை அனுபவிச்சு தான் போக போறீங்களா, தூய்மையா அனுபவிங்களா? சரி, அப்ப பாப்பா சொல்றாரு, எல்லா ஆத்மாவுமே இங்கேதான் வந்துட்டு இருக்குது. அதுவும் தூய்மையா அப்படியே தியானம் பண்ணி போகலாம் இல்லை, ஜோதியோட ஜோதியிலாம் கலக்கல, எல்லாம் இங்கேதான் சுத்தி நிற்குது. திரும்ப திரும்ப இங்கே தான் வருது. ஏன்னா தூய்மையாகாம யாரும் போக முடியாது. சத்தியுகத்துல எந்த அளவுக்கு நியமப்படி நடக்குப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு கரெக்டா இருக்கும் இல்லையா? யோக பலத்துல தான் அங்க பிறந்தாங்க. நீங்க அரசாங்கத்துக்கு கூட புரிய வைக்க முடியும்ன்ற. முதல்ல அப்படிதான் இருந்துச்சு. இப்ப சிந்திச்சு பாருங்க, அப்ப எல்லாருக்குமே 2 குழந்தை தான் ஒரு வீட்டுல இருக்கணும்னா எவ்வளவு கம்மியா இருந்திருக்கும் மக்கள் தொகை இல்லையா? அது மட்டும் இல்லாம சம்பூர்ண நிர்விகாரியாக இந்த லட்சுமி நாராயணனுடைய ஆட்சி அங்க நடந்தது. யாருக்குள்ளேயும் கொஞ்சம் கூட காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், நாளுன்ற உணர்வே இருக்காது. எவ்வளோ அமைதியா இருக்கும், அது எவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரு நாராயணன் கோயிலுக்குள்ள நுழையும் போதே ஃபீலிங்கா மாறுது இல்ல, இப்படி ஜக 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 ஜகன்ட்டு அந்த தங்கத்துல ஜொலிப்பாரு. எல்லாருமே அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்? எல்லாரும் அவ்வளோ நல்லவங்களா இருக்கும்போது. ஆனா அங்க வெறும் லட்சுமி நாராயணன் மட்டுமா இருப்பாங்க? அவங்களுக்கு குழந்தைங்களும் இருக்க தானே செய்யும். இப்ப சொல்றாரு, அப்ப அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறந்திருக்கும்? சம்பூர்ண நிர்வகாரியா இருந்திருந்தா? அதுக்கு பாபா சொல்றாரு, ஏன்பா நீ உட்கார்ந்த இடத்துல யோகத்தை பண்ணி ஒட்டுமொத்த உலகத்தையே உன் காலு கீழே எடுத்துட்டு வர வைக்கிற, உலகத்தின் அதிபதியாக வைக்கிறேன்னா அந்த யோக பலத்துல குழந்தை பிறக்காதா? நாடகத்துல அது நிச்சயிக்கப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். அதை பத்தி குழப்பம் வேண்டாம். கலியுகத்துல விகாரத்துலதான் குழந்தை பிறக்கும்ன்றது நிச்சயிக்கப்பட்டிருக்கு. சத்தியுகத்துல யோக பலத்தினால்தான் குழந்தை பிறக்கும்ன்றதும் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான லைன். நீங்க அங்க தூய்மையா இருப்பீங்க இல்லையா? தூய்மையா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு பிள்ளை பிறக்கிற காட்சி கிடைக்குதான். தூய்மைக்கு தான் அந்த காட்சி கிடைக்கிற சக்தியும். தூய்மையில தான் எல்லாமே இருக்குது. அப்போ குஷி ஏற்படுது. மற்றபடி விகாரத்தின் எந்த விஷயமும் அங்க கிடையாது. அப்ப குழந்தை எப்படி பிறக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கொஞ்சம் ஞானம் புரிஞ்சா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு,
ஆண் பப்பாளி மரமும் பெண் பப்பாளி மரமும் பக்கத்துல இருந்தாலே பழம் வருது, பக்கத்துல இல்லைன்னா வராது. அதே மாதிரி அங்க கல்யாணமாகி கணவன் மனைவி ஒன்னா இருப்பாங்க, ஆனா தூய்மையா இருப்பாங்க. அவங்களுக்கு யோக பலத்தின் மூலமா குழந்தை பிறக்கும். இன்னொரு உதாரணம் மயில் சொல்றார் தாவரத்துல. அந்த உதாரணம் மயில் இன்னைய வரைக்குமே எப்படின்னா, அது டான்ஸ் ஆடும். ஆண் மயில் இப்போ டான்ஸ் ஆடும்போது அது அந்த அன்புல டான்ஸ் ஆடும்போது அந்த கண்ணுல இருந்து வர உதிரம் தண்ணி மாதிரி கண்ணீர் மாதிரி வருமா, அதை பெண் மயில் சாப்பிட்ட உடனே கர்ப்பமாயிடுமா. அது விகாரம் கிடையாது இல்லையா? ஸோ அதுதான் தேசிய பறவை பாருங்க. தேசிய பறவை மயில், தேசிய மலர் தாமரை எல்லாமே நம்ம ஞானத்தை வச்சுதான் வருது இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, அப்ப அங்க யோக பலத்தினால குழந்தை மட்டும் எப்படி பிறக்காது? ஒரு மயிலுக்கு இருக்கிற சக்தி பப்பாளி மரத்துக்கு இருக்கிற சக்தி அங்க இருக்காதா இல்லையா? அப்படி யோக பலத்தினால குழந்தையே பிறக்குதுன்னா இந்த பாரதம் எப்படி இருந்திருக்கும்? சிவாலயமாக இருந்தது இல்லையா? அசுத்தத்துக்கான எந்த விஷயமும் கிடையாது. இப்ப சிவாலயமாக சிவனே உருவாக்கி இருக்கிறார் இந்த பாரதத்தை, இப்பதான் உருவாக்குறாரு. ஆனா இப்ப அந்த சிவாலய பாரதம் என்னவாயிடுச்சு? ராவணனுடைய வேசி ஆலயமா மாறிடுச்சு. ராவணன் மாத்திட்டான் வேசி ஆலயமா. அப்புறம் இன்னொன்னு கேட்கிறாரு, சிவன் இந்த இதெல்லாம் நமக்கு பாயிண்ட்ஸ் புரிய வைக்கிறதுக்கு. சிவன் இங்க வந்ததுக்கான ஆதாரம் தான் சிவ ஜெயந்தி நீங்க கொண்டாடுறீங்க, இல்லைன்னா ஏன் கொண்டாடுறீங்க? சரி, ராவணன் சொல்றீங்கல்ல, ராவணனுக்கு பிறந்த நாள் இருக்குதா, கொண்டாடுறீங்களா? அப்ப அது ஒரு மனுஷன் கிடையாது. இருந்திருந்தா பிறந்த நாள் கொண்டாடணும் தானே. அப்ப அது யாரு? பிறக்காத ஒருத்தன் எப்படி இறக்குறான்? அப்ப அது என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஆனா அவனை அப்படியே உருவாக்கி 10 தலையை உருவாக்கி பெருசா உருவாக்கி தசரா அன்னைக்கு அவனை பட்டாசு கொளுத்தி எரிக்கிறாங்க. அப்படி பட்டாசு கொளுத்துனா வெடிகுண்டு வச்சு தகர்த்தா அவன் செத்துருவானா? எப்படி சாவான்? யோக பலத்தின் மூலமா தான் அவனை வெற்றி அடையணும். அந்த யோகத்தை தான் பாபா கற்றுக் கொடுக்குறாரு. ராவணன் துக்கத்தை கொடுப்பான். இப்ப நமக்கு இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்க நமக்கு அப்படின்னா, அவங்க கொடுக்கல, யார் கொடுக்குறாங்க? ராவணன் கொடுக்குறான். ராவணன் எங்க இருந்தான்? இங்க இருந்து வரான். அவன் திட்டுறான், எனக்குள்ள அகங்காரம் வருது, என்னையே திட்டுறிய நீ என்ன? அப்ப உள்ள இருந்து என்னையே திட்டுறியான்னு சொன்னவன் யாரு? அவனை எரிக்கணும். அவன்கிட்ட போய் மோதிட்டு இருக்கிற, இதை எரிச்சிருக்க, இது எல்லாம் உங்க நன்மைக்காக தான் திட்டுறதெல்லாம். ஏன்? பக்குவப்பட்டிருக்க பதவி ஏறிக்கிட்டே இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு உயர்ந்த பதவி வரீங்களோ அந்த அளவுக்கு பிரம்ம பாபாவுக்கும் அம்மாவுக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தது இல்லையா? அந்த அளவுக்கு பிரச்சனை வந்தா தற்கொலை பண்ணிக்குவாங்க எல்லாரும். யோக பலம் இல்லையா? அப்ப அந்த ராவணனை வெற்றி கொள்ளக்கூடிய யோகத்தை தான் பாபா கற்றுக் கொடுக்குறாரு. இப்ப அம்மாவுக்கு பயங்கர பிரச்சனை, கோர்ட் கேஸ் எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க? யாருக்கிட்டையும் போய் புலம்பலாம் மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் இயக்கத்தின் தலைவியே. பிரம்ம பாபா சொல்லியிருக்காரு, மம்மா சரீரத்தை விட்டப்ப இந்த மம்மா அவங்களுடைய பிரச்சனை சிவபாபாவை தவிர வேற யாருக்கிட்டையுமே சொன்னதில்லைன்றது. ஏன்னா அதுக்கப்புறம் சொல்லணும் இவர்கிட்ட தான் சொல்லியிருக்கணும், பிரம்ம பாபாட்ட தான். அவருக்கு தெரியும் அவர்கிட்ட சொல்லலைன்னு. அப்ப யாருக்கிட்டையுமே சொல்லலை. அப்ப என்ன பண்ணுவாங்க? பிரச்சனை வருமா, அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு யோகத்துல உட்காந்துருவாங்க. சக்தி அது வருது. வான் கூப்பிட்டதே அவங்க தான். வாடா நீ அண்ணா பார்த்துடலான்னு வாய கூப்பிட்டாங்க. அவன் வருவான் திடீர்னு யோகத்துல உட்காந்து எரிக்கிறது. அதனாலதான் சீக்கிரமா சக்தி அடைஞ்சு சம்பூர்ணமாகறாங்க. அந்த யோகத்தை பாபா தான் இப்ப கத்துக் கொடுக்குறாரு. யோகியா இரு, ஹோலியா இரு. ஹோலினா என்னது? தூய்மை. யோகி பவ பவித்ர பவ அப்படின்னாங்க. இது இங்கிலீஷ்ல சொல்றாரு இல்லையா, பி யோகி பி ஹோலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புனிதமாகுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம இயக்கத்தின் வாசகமே. யோகி ஆகுங்கள், தூய்மையாகுங்கள், புனிதமாகுங்கள். மன்மனாபவ, அதாவது என்னை நினையுங்கள்ன்ற இந்த வார்த்தைகள் கீதையில இருக்குது. இந்த யாத்திரையினால தான் நீங்க சாந்தி தாமத்துக்கு செல்வீர்கள். பிறகு எங்க போவீங்க? அமரலோகத்துக்கு வருவீங்க. மனிதர்கள் யாத்திரைக்கு போகும் பொழுது பவித்திரமாக இருக்கிறாங்க.
காசிக்கு போறவங்க பவித்திரமா இருக்கிறாங்க, ஆனா காசியில வசிக்கிறவங்க பவித்திரமா இல்லை. இங்க ராவண ராஜ்யத்துல பதிதர்களின் விவகாரம் பதிதர்களோடு தான் இருக்கிறது. அங்கே பாவனமானவர்களின் விவகாரம் பாவனமானவர்களோடு தான் இருக்கிறது. இருந்தாலும் கீழே தான் இறங்க வேண்டி இருக்கிறது. அரைக்கல்பம் பகல் அரைக்கல்பம் இரவுன்னு பாபா புரிய வைக்கிறாரு. இது எல்லாமே பிராமணர்களுடைய விஷயம். பாருங்க, மன்மனாபவ அப்படின்னா என்னை நினையுங்கள். அந்த நினைவு யாத்திரையின் மூலமாகத்தான் நாம எங்க போறோம், பரந்தாமத்துக்கு போயிட்டு போயிட்டு வரும் புத்தியில கடைசி நேரத்துல டக்குன்னு அங்க போயிடும். அது மட்டும் ஞாபகம் இருக்கும்போது அங்க போயிடும். இல்லைன்னா இங்கேயே ஏதாவது சூக்ஷ்ம உடலை எடுத்துட்டு சுத்திட்டு எல்லாருக்கும் துக்கத்தை கொடுத்துட்டு இருப்போம், நம்மளும் துக்கத்தை அனுபவிப்போம். ஏன்னா இந்த உடலை விட்டு வந்தாலும் ஆத்மா தானே துக்கத்தை அனுபவிக்குது இல்லையா? இப்ப நமக்கு தெரிஞ்சதை மட்டும் பார்த்து துக்கம் அனுபவிக்குது. அது சூக்ஷ்ம உடல்லாம் எங்க வேணாலும் போவோம், டக்குன்னு போய் எல்லாத்தையும் பார்த்து துக்கத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு தான் பாபா சொல்றாரு, ஒரு பாபாவை தவிர எந்த நினைவும் இல்லாமல் இருந்தீங்கன்னா டக்குன்னு அங்கே போயிடுங்க. அங்கே போயிட்டு அமரலோகத்துக்கு வருவீங்க. அமரலோகம் எது? சத்தியுகம், சொர்க்கம். இப்போ மனிதர்கள் யாத்திரைக்கு இமயமலைக்கு அது மாதிரி இடத்துக்கு போகிறாங்கன்னா போயிட்டு வர வரைக்கும் தூய்மையாக தான் இருப்பாங்க இல்லையா? விகாரத்தில் இருக்க மாட்டாங்க, கறிமீனும் சாப்பிட மாட்டாங்க. அதான் சொல்கிறாரு, காசிக்கு போகிறவங்க தூய்மையாக இருக்கிறாங்க, ஆனால் காசியில் வசிக்கிறவங்க தூய்மையாக இல்லையே. காசியில் வசிக்கிறவங்க ஒன்றும் தூய்மையாக இல்லை இல்லையா? அந்த கோயிலில் போய் வியாபாரம் பண்ணுறவங்களாம் தூய்மையாக இருக்கிறான் கிடையாது. ஏன்னா இது ராவண ராஜ்யம். இங்கே பதிதர்களுடைய விவகாரம் தொடர்பு எல்லாமே பதிதர்களோட தான் இருக்கு. சொர்க்கத்தில் தூய்மையானவர்களுடைய விவகாரம் தூய்மையானவர்கள் தான், அங்கே பதிதமானவர்கள் இருக்கிறாரு. ஆனால் ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த சங்கமயுகத்தில் இருக்கிறோம்ல நாம, நம்மளுடைய விவகாரம் யாரோட இருக்குது? அது ஓகே, பாபாவோட நினைவு. மற்றபடி கொடுக்கல் வாங்கல் பிராமணர்களோட தான் இருக்கும், இல்லைன்னா மாட்டிக்கும் இல்லையா? அதனால தான் பாபா சொல்றாரு, பதிதர்கள்கிட்ட காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்றது என்னது? அந்த வைப்ரேஷன் உங்களை தாக்கும், அது கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்றது தான். சரி, அவங்க தூய்மையானவர்களோட தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் கீழே இறங்கி தான் ஆகணும் நாடகப்படி. ஆனால் அரைக்கல்பம் கழிச்சு ஒருவேளை இந்த பதிதர்களையும் சொர்க்கத்தில் விட்டா ஒரே நாளில் இறங்கி விட்டு போயிடுவாங்க இல்லையா? அதனால வெறும் தூய்மையானவர்கள் இருந்தாலும் நாடகப்படி இறங்கி தான் வரணும். ஏன்னா அரைக்கல்பம் பகல் தூய்மையான உலகம், அரைக்கல்பம் இரவு துக்கம் நிறைஞ்ச உலகம் அப்படின்னு பாபா புரிவிக்கிறார். இது எல்லாமே இந்த பகல் இரவு எல்லாமே யாருடைய விஷயம்? பிராமணர்கள். நமக்கு மட்டும்தான் இது ஃபுல்லா வருது 5000 வருஷம், மற்றவங்களுக்கு கிடையாது. அந்த பிராமணர்கள் தான் இப்ப மீண்டும் தேவதைகளாக மாறுறாங்க. புது உலகத்துல லட்சுமி நாராயணன் எங்கிருந்து வந்தாங்க? திடீர்னு உலகத்தின் ராஜாவா எப்படி ஆனாங்க? யார் கூட சண்டை போட்டாங்களா? மகாபாரத யுத்தத்தை காமிக்கிறாங்க, பிறகு அதோடைய ரிசல்ட் எதையும் காமிக்கிறது இல்லை. பஞ்ச பாண்டவர்கள் இருந்தாங்கன்னு சொல்றாங்க, நீங்க எத்தனை பாண்டவர்கள் இருக்கிறீங்க? நீங்களே ஆன்மீக வழிகாட்டிகள். இப்ப அனைவரும் திரும்பி செல்லணும்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. லட்சுமி நாராயணன் திடீர்னு எங்க இருந்து வந்தாங்க? திடீர்னு ராஜராணி ஆச்சு எப்படி வந்துச்சு? திடீர்னு எப்படி எல்லாம் அமைதியானாங்க? ஞானம் கேட்டு தூய்மையாகி அந்த உலகம் அழியும் போது அந்த மாதிரி தூய்மையானவங்களை மட்டும் விட்டுட்டு மற்றவங்களை எல்லாம் காலி பண்ணிடுது இல்லையா? அந்த தூய்மையானவங்களே அப்புறம் தான் பிறவி எடுக்கிறாங்க. கொஞ்சமாவது தூய்மையா இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க ஜென்மம் கொடுத்து வராங்க. அப்ப அந்த பதவி கொடுத்தது எல்லாருமே யாரு? பாபா தான். சரி, மகாபாரத சண்டை போடுறதா காட்டுறாங்க. அடுத்தது என்னாச்சு? எதுக்கு அடிச்சுக்கிட்டாங்க? எல்லாம் செத்து போறதுக்கு அடிச்சுக்கிட்டாங்க? அதை காட்டவே இல்லை. பஞ்ச பாண்டவர்கள் இருந்தாங்கன்றாங்க. அப்ப அந்த பாண்டவர்கள் நாம தான். நாம என்ன வெறும் 5 பேரா இருக்கிறோம்? நிறைய பேர் இருக்கிறோம் இல்லையா? ஆனா அந்த பஞ்ச பாண்டவர்களும் ஒரு கிருஷ்ணருடைய வழியில நடக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு சிவபாபாவுடைய வழியில நாம நடக்கிறோம். ஸோ எல்லோருக்கும் அந்த வழியை காட்டுறோம். என்ன வழி? ஆன்மீக வழிகாட்டிகள். எல்லாருமே திரும்பி போகணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்தது, சிவபாபா வந்ததே எதுக்கு? எல்லாரையும் அழிச்சிட்டு போறதுதான் இல்லையா? சிவன் சொத்து அசுர குல நாசம். அசுர குலத்தை அழிச்சு குலநாசம் மட்டும் சொல்லிட்டாங்க. எந்த குலத்தையும் நாசம் தெரியல. சிவன் சொத்து குலநாசம், அது எந்த குலம்னு தெரியல. ஒட்டுமொத்த அசுர குலத்தையும் நாசம் செய்து விநாசம் செய்து அழிச்சிட்டு போறாரு, ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு. ஸோ கண்டிப்பா போய் தான் ஆகணும்னு நமக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு தானே அவர் வந்தாரு. மாட்டேன்னு விட்டுருவாரா?
அது ஒரு சிவாஜி பாட்டுல கூட வரும். மாட்டேன் என்றாலும் முடியாது அப்படின்ற மாதிரி ஏதோ வரும், போனால் போகட்டும் போடா பாட்டுல. சரி. தந்தை வருவதே எல்லாரையும் அழைச்சிட்டு போறதுக்கு தான். அவரு தான் சுப்ரீம் வழிகாட்டி. வழிகாட்டிகள் எல்லாம் நம்பர் 1 வழிகாட்டி அவர் தான். அல்லது கைடு, லிபரேட்டர், மாயாவிடம் இருந்து விடுவித்து உடன் அழைத்து செல்பவர். இப்படி இத்தனை பேரும் அவர் ஒருத்தருக்கு தான் பொருந்தும். துக்கத்துல இருந்து விடுவிக்கிறாரு, மாயா கிட்ட இருந்து விடுவிச்சு அழைச்சிட்டு போறாரு. உடன் அழைத்து செல்லக்கூடிய கைடு நிச்சயமாக வேணும். இல்ல தனியா போங்கடா பாந்தாமத்துக்கு அப்படிதான் விடல, அவரு கூடவே அழைச்சிட்டு போறாரு. என்ன மாதிரி அப்பா அவரு இல்லையா? இந்த விஷயங்களை நல்லா புத்தியில நினைவு வச்சுக்கணும். ஆனா எப்ப அவர் கூடவே போக முடியும்? தூய்மை கரெக்ட். அதாவது அவருடைய நினைவை தவிர வேற எதுவுமே இல்லாம இருக்கு. தூய்மைனாலே அதுதான். மற்ற நினைவு வந்தாலே போச்சு. அப்ப அவருடைய நினைவு மட்டும் இருக்கும்போது வா குழந்தைன்னு அப்படியே வரம்பவன் போயிடுங்க. இல்லாட்டினா அடி உதையெல்லாம் வாங்கிட்டு பின்னாடி போகும். லேட்டா போக கஷ்டம்தான். இப்ப பாபா சொல்றாரு, இதை நல்லா புத்தியில ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்? பாபா கூடவே போகணும். அங்க போய் அவமானப்பட்டு நிக்க கூடாது. அது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் ரொம்ப சீக்கிரமா வந்தோடனே இந்த ஞானத்தை புரிஞ்சுட்டு சொல்லுவாங்க, பாபா முன்னாடி போய் அசிங்கப்பட்டு நிக்க கூடாது. அது ஆச்சரியமா இருக்கும். வெறும் 1 மாசம் தான் அவங்க ஞானம் எடுத்துப்பாங்க. எப்படா இந்த அளவுக்கு ஞானம் புரியுதுன்னு ஆச்சரியமா இருக்கும். இப்ப பாபா சொல்றாரு, அந்த சாஸ்திரங்கள்லாம் அப்ப அதை ஏன் ஞாபகம் வச்சுக்கன்னா, அவர் கூடவே போகணும், நான் தனியா போயிடக்கூடாது, அசிங்கப்பட்டுக்கூடாது, அது இருந்துகிட்டே இருக்கணும். பாபாவோடய இருக்கணும். பாபா நான் உன்னை விட மாட்டேன் பாபா, விட்டுறாது பாபா, நானும் உன்னை விட மாட்டேன் பாபா, அப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த சாஸ்திரங்கள்லாம் அச்சடிக்கப்பட்டு இருக்குது. யார் வேணும்னாலும் அதெல்லாம் படிக்க முடியும். ஆனா இந்த ஞானத்தை பாபா மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை பற்றி ஏன் அர்த்தம் வீணாக்குறீங்க இல்லையா? அந்த மதத்தை கிறிஸ்டின் முஸ்லீம் ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா அதுல இருக்குது இல்லை, நான் அதை படிச்சுக்கிறேன். இப்ப இது எதுலையும் இல்லை, இதை கேட்டுக்கணும், முடிஞ்சு போச்சு. நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடாது இல்லையா? இப்ப இதை பாபா மட்டும்தான் கொடுக்க முடியும். பிறகு நீங்க சாஸ்திரங்கள் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாபா கிட்ட ஞானத்தை கேட்டு தாரணை செய்யணும், அவ்வளவுதான். நம்பர் 1 நினைவு யாத்திரை இது இல்லையா? நம்பர் 1 நினைவு யாத்திரை. அதன் மூலமாகத்தான் நீங்க பவித்திரமா மாற முடியும். வேற வழியே கிடையாது. உலக வரலாறு புவியியல்ல யார் வேணும்னாலும் புரிய வைக்க முடியாது. யாத்திரையில மிகவும் அரைகுறையாக இருக்கிறாங்க. யாத்திரையில தான் தடை ஏற்படுத்தி. ஞானம் ரொம்ப ஈஸி. இது ஆக்சுவலா பிரிண்டிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். ஒண்ணு, இந்த ஞானத்தை பாபா மட்டும்தான் புரிய வைக்க முடியும். இன்னொன்னு, இந்த ஞானத்தை கேட்ட பிறகு மற்றவங்களும் புரிய வைக்க முடியும். ஆனா யோக பலத்தோட இருக்கிறது தான் கஷ்டம் இல்லையா? பாபா ஞானத்தை ஒரு கோயில்ல உட்காந்து நம்ம சொல்லலாம். ஆனா பாபா நினைவோடு சொல்றதுலதான் அரைகுறையா இருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னாங்க. யாத்திரையில தான் தடை வருது. திடீர்னு ஒரு விஷயம் காதுல விழுந்தோடனே டக்குன்னு அதுக்கு போயிடுது, மைண்டு நினைவு வர மாட்டேங்குது. அப்புறம் ஒருத்தவங்க திட்டினாங்கன்னா சீக்கிரமா பழைய சமஸ்காரம் வெளிப்படுது. அதனால பாபா சொல்றாரு, மற்றபடி ஞானம் ரொம்ப ஈஸி. யோகத்துலதான் தடை வருது. இது நாடகத்தின் சக்கரம்னு பாபா புரிய வைக்கிறார். அந்த நாடகத்தின் சக்கரத்துல 4 பாகங்கள் சமமாக இருக்குது இல்லையா? அந்த சிருஷ்டி சக்கரம் என்ன? நாடகத்துடைய சக்கரம் தான். லட்சக்கணக்கான வருடங்கள்னா மனிதர்கள் எவ்வளவு அதிகரிச்சு இருப்பாங்க. பிறப்பு வேண்டாம்னு அரசாங்கம் கூட எவ்வளவோ சொல்லுது. இதுவும் பாபாவுடைய வேலை. அவங்க எல்லோரும் உலகிய யுக்திகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பாபாவுடையது ஆன்மீக யுக்தி. நான் பல தர்மங்களை அழித்து ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக வரேன். சத்தியுகத்துல ஒரே வழி மட்டும்தான் இருக்கும். இங்க ஒரே வழி இருக்கவே முடியாது. தங்களை சகோதரர்னு யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. பாபா குழந்தைங்களுக்கு பல யுக்திகளை புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. தன்னிடம் தலைப்புகளின் பட்டியலை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தலைப்பும் முதல் தரமானதாக இருக்குது. பாத்தீங்களா? இது பெரிய விஷயம். அதுதான் நீங்க இதுக்கு முன்னாடிலாம் நான் வீடியோ இன்டர்நெட்ல போடும்போது அந்த வானிலை வர முக்கியமான பாயிண்ட்லாம் எழுதி வச்சு அதை வச்சு போடுவேன். இப்போ அது போடுறதை நிறுத்தனால பண்ணலை. ஸோ இனிமேல்ட்டும் பண்ணணும். ஏன்னா அதனால நமக்கு தான் நன்மை இல்லையா? தலைப்புகளுடைய பட்டியலை வச்சுக்கணும்.
ஒவ்வொரு தலைப்பும் முதல் தரமானது இல்லையா? இது எதுவுமே சாதாரண விஷயம் கிடையாது பாபாவுடைய ஞானம். சரி, இப்போ பாபா சார் அந்த நாடகத்துடைய சக்கரம் தான் இந்த 4 யுகங்கள். ஆனா இவங்க லட்சக்கணக்கான வருஷங்க ஆச்சு அந்த சத்தியுகம் இருந்து அப்படின்னா, லட்சக்கணக்கான வருஷத்துல மக்கள் தொகை சாதாரணமாக இருக்கும், எவ்வளவு அதிகமா இருக்கும், இதை கூட யோசிக்க மாட்டாங்க. பிறப்பு வேணான்னு பிறப்பை கட்டுப்படுத்துறதுக்காக பல விதமான கட்டுப்பாடு நடவடிக்கைகளை கவர்மெண்ட் மேற்கொள்ளுது. ஆனா பாபா சொல்றார் மக்கள் தொகையை குறைக்கிறது பாபாவுடைய வேலை, மனிதர்களால முடியாது. கூட்டம் அதிகமாக தான் ஏறிட்டு இருக்கு, எல்லாத்துலயும் எங்க கம்மியாகுது இல்லையா? அதுக்கு தான் நான் வரேன் குழந்தை இல்லையா? பல தர்மத்தை அழித்து ஒரு தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்காக. ஸோ அங்கே ஒரே வழி தான் இருக்கும், அந்த வழிப்படி மட்டும்தான் இப்போ நடக்கணும், அப்போதான் நம்ம அங்கே வர முடியும். ஆனால் இங்கே ஒரே வழி இருக்க முடியாது, ஏன்னா இது ராவண ராஜ்யம். ஆனால் ராவண ராஜ்யத்தில் இருக்கும்போதே பாபாவுடைய ஒரு வழிப்படி நடக்கும் பொழுது அங்கே வந்துடுவோம். மற்றபடி யாருமே தங்களை சகோதர சகோதரர்னு புரிஞ்சிக்கிறது கிடையாது. புரிஞ்சுக்கிட்டா இவ்வளோ சண்டை வருமா? வராது இல்லையா? ஸோ பாபா பல யுக்திகளை புரிய வைக்கிறார் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. அப்போ அவர் சொல்ற யுக்தியெல்லாம் தலைப்புகளாக நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. மற்றபடி நீங்க அதிகமா விவாதிக்க வேண்டியது கிடையாது, இதுதான் பெரிய விஷயம். தலைப்புகளை வச்சு பேசுங்க, விவாதம் பண்ணக்கூடாது. இதுதான் இறைவன் சொல்றாரு. நீங்க ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கலையா உங்க இஷ்டம். நேற்று வானில கூட பாபா சொல்றாரு, உலக ராஜ்யத்தை கொடுக்கிற ராஜ யோக ஞானத்தை பாபா இப்ப கற்பிக்கிறார், விருப்பம் இருந்தா வந்து கத்துக்கணும். சூப்பர் இல்ல அது? அப்ப முற்றிலும் இலவசம் இல்லையா? மற்றபடி நீங்க விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதிகமா விவாதிக்க தேவையில்லை. ஆத்மாக்களாகிய அனைவருக்கும், அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை நான் பரமாத்மா, என்னைத்தான் பகவான்னு சொல்றாங்க சிவபாபா சொல்றாருன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, மற்ற எதுவும் சொல்ல தேவையில்ல. சிவபாபாவுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன உறவுன்றதை சொல்லுங்க. எல்லாரும் அழியக்கூடிய உடல் கிடையாது, ஆத்மா புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் போட்டு வைக்கிறோம். இந்த அனைத்து ஆத்மாக்களும் வசிக்கக்கூடிய வீடு பரந்தாமம், அங்கதான் அனைத்து ஆத்மாக்களின் அப்பா இருக்கிறார். அதை மட்டும் புரிய வைங்க. வேற எந்த மனுஷனையும் பகவான் சொல்ல முடியாது. ஆன்மீக யாத்திரை உலகியல் யாத்திரையுடைய தலைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு புதுசா அந்த தலைப்பு கொடுத்துருக்காரு. 2 யாத்திரை இருக்குதுன்னு புரிய வைங்க. உலகியல் யாத்திரைகள் எல்லாமே இந்த மரண உலகத்துல தான் நடக்குது. இது மரண உலகம் தானே. ஆனா அமர உலகத்துக்கு போக வேண்டிய யாத்திரை இப்ப மட்டும்தான் இறைவன் கற்றுக் கொடுக்கிறார். குழந்தைகளாகி நீங்க ஒவ்வொரு கல்பத்திலும் பாபாவுடைய உதவியாளராகணும். சாதாரண பாக்கியமா? ஒவ்வொரு 5000 வருஷமும் நாம தான் பாபாவுக்கு உதவியாளர் ஆகிறோம். அதனால நீங்க ஆன்மீக ஸ்வீட் குழந்தைங்களாம் பாபா சொல்லியிருக்கிறார். அவ்வளவு இனிமையான குழந்தைங்க, ஒவ்வொரு கல்பத்திலையும் எனக்கு உதவி செய்ய வந்திருக்குது என்னுடைய குழந்தைங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: தானும் புத்திசாலியாகி மற்றவர்களையும் புத்திசாலியாக மாற்றணும். உங்களுடைய நடத்தை மிகவும் ராயலாகவும் இனிமையாகவும் இருக்கணும். அதாவது அப்பாவை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பாபா நேற்று சொல்லியிருப்பாரு, உங்களுடைய எண்ணம் சொல் செயல் இறைவனுக்கு சமமா இருக்கிறான்னு முதல்ல செக் பண்ணிட்டு அப்புறம் சிந்திங்க, பேசுங்க, செய்யுங்க. இதை மட்டும் பண்ணாலே போதும் இல்லையா? அவ்வளோ ராயலா அவ்வளோ இனிமையா இருக்கணும். திட்டுனாலும் சிவபாபா திருப்பி திட்டவா செய்வார்? அமைதியா இருக்கிறார். நீங்க நக்கல் அடிச்சாலும் அவர் சீரியஸா அமைதியா பதில் சொல்றாரு. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா? ஸோ அப்படி இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீங்க புத்திசாலி. ஆத்மாவுடைய ஞானம் தெரிஞ்சா டென்ஷன் ஆக மாட்டோம் இல்லையா? கவலைப்பட மாட்டோம். அப்ப அதுதான் புத்திசாலி. 3 கால ஞானமும் தெரிஞ்சுட்டு நான் தான் இந்த நாராயணன். ஒவ்வொருத்தரையும் அதே மாதிரி நீங்க நாராயணனா பாருங்க. இப்ப அந்த ஆத்மா நாராயணன்றது மறந்துடுச்சு. நாராயணனா பாருங்க. பார்க்க பார்க்க அந்த நாராயணன் கிட்ட பேசும்போது நீங்க பேசுற வார்த்தையை வேற மாதிரி இருக்கும். அப்ப அதோடைய குணங்களும் தானா மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப பேசும்போது நம்ம நாராயணன் பேசுறோம், அது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும்.
அப்போ இனிமையாக மாறுவீங்க, ராயலாக இருப்பீங்க. அடுத்தது ஆன்மீக யாத்திரையில் ஈடுபடணும். உங்ககிட்ட நல்ல தலைப்புகளை குறித்து வச்சுக்கணும். ஒவ்வொரு தலைப்பு பற்றியும் விசார் சாக்கர் மந்தனம் செய்யணும் இல்லையா? ஆன்மீக யாத்திரையில் ஈடுபடணும். ஸோ ஒரு தலைப்பு லிஸ்ட்டே வச்சுக்கோங்க. அண்ணன வாணியிலேருந்து என்னென்ன புது புது பாயிண்ட் வந்துருக்குது பேசலாம் அல்லது வீடியோ போடலாம். ஸோ இதுக்காக போட்டே ஆகணும். அதுதான் இன்னைக்கு பாபா சொல்கிற மாதிரி எனக்கு இருக்கு. ஒவ்வொரு தலைப்பு பற்றியும் சிந்தனை செய்யுங்க. சிந்தனை செய்யும்போது இன்னும் பாயிண்ட் வரும். பாபாவும் கொடுப்பாரு, அது இல்லாமல் நமக்கு நிறைய பாயிண்ட் வரும். அதையே சிந்திச்சுட்டே இருங்க. ருஷியாக எப்பவுமே இருக்கிறதுக்கான வழியே இதுதான். இதை பற்றி மட்டுமே உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும். மற்ற இதை போடலனாலே மற்றது தான் வந்துடும். அந்த துக்கத்தை தான் கொடுக்கும். வரதானம் ஒரே ஒரு பாபா, அவரை தவிர வேற யாருமே எனக்கு இல்லை. உலகத்தில் அவர் மட்டும்தான் எனக்கு தெரியுது. இந்த பாடத்தின் நினைவின் மூலம் ஒரே ரசனையின் ஏற்ற ஸ்திதியை ஆக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா ஆகுங்க. எப்படி ஒரு பாபா, ரெண்டாவது யாருமே இல்லை எனக்கு. இதுதான் ஜானகிதாதி எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா இன்னும் அதில் அவ்வளோ ரகசியம் இருக்குது இல்லையா? ஒரு ஞானத்தை எடுத்து பக்கவானாலே போதும், பவர்ஃபுல்லாக எல்லாம். அப்போ இந்த பாடத்துடைய நினைவு உங்களுக்கு எப்பவுமே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஒரே ரசனையில் இருக்குங்க. மனசு ஆடாது. பார்க்குறதெல்லாம் பாபா, நாராயணன் ஆக்கிறதுக்காக பாபா ஒவ்வொருத்தர் மூலமாக ஒவ்வொரு காயை நோத்திட்டு இருக்கிறாரு. அப்போ நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. இவங்க திட்டினாங்கன்னு நினைக்க மாட்டீங்க. பாபா நான் சேவைக்கு போகலன்னு தானே நீ திட்டுற, எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் இல்லையா? சேவைக்கு போனால் உங்களுக்கு திட்டு வாங்குறதுக்கு எங்கே டைம் இருக்கு இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, அப்போ இந்த நினைவின் மூலம் ஒரே ரசனையின் ஸ்திதியை உருவாக்கக்கூடிய மிக உயர்ந்த ஆத்மா ஆகுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பாபா, ரெண்டாவது யாருமே கிடையாது, அப்படி இருக்கணும். அதுக்கு விளக்கம், ஒரே ஒரு பாபா, அவரை தவிர வேறு எவரும் இல்லை. இந்த பாடம் நிரந்தரமா உங்களுக்கு நினைவுல இருந்தா ஒரே ஒருவரின் ரசனை ஆகுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடிக்கடி பைத்தியம் பிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க ஜானகிதாதி. நீங்க எத்தனை தடவை வேணாலும் போங்க, இந்த டைலாக் சொல்லாம இருக்க மாட்டாங்க. ஸோ இதை நீங்க பக்காவாக்கிட்டீங்க, நிரந்தரமா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. ஒரு பாபா தவிர எனக்கு யாரும் இல்லை. ஒரு சேவைக்கு போறீங்க, அடுத்த சேவைக்கு உங்க கூட யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களை கூப்பிடுங்க. இல்லை பிரதர் எனக்கு டைம் ஆயிடுச்சு, வீட்டில் வேலை இருக்கு, அப்படி இப்படின்னு போது என்ன ஆகும்? மனசு உடைஞ்சு போயிடுவீங்க. ஆனால் அப்பவே பாபாவை தான் நான் கூப்பிட்டு போனேன், பாபா தான் இவங்க மூலமா வராங்கன்னும் போது அடுத்த தடவை இவங்க வரலான்னா என்ன பாபா இந்த தடவை வேற யார் மூலமா வரப்போறீங்கன்ட்டு நீங்க ஜாலியாக போவீங்க. ஏன்னா எப்பயுமே நீங்க யாரை கூப்பிட்டு போறீங்க? பாபாவை தான் கூப்பிட்டு போறீங்க, வேற யாரையும் கூப்பிட்டு போகல. இல்லைன்னா இதெல்லாம் சூக்ஷ்ம மனிதர்கள் நீங்க நினைச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இப்போ பாபா சொல்றாரு, இது நிரந்தரமா நினைவு இருந்தால் அந்த ஒருத்தருடைய ரசனை வந்துடும். ஏன்னா ஞானமோ எல்லாமே கிடைச்சிருச்சு உங்களுக்கு. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. பாயிண்ட்ஸ் இருந்து பாயிண்ட் ரூபத்துல, அதாவது ஆத்மா புள்ளி ரூபத்துல, இதுவே யாரேனும் கீழே இழுத்தாலும் நிலையில் உறுதியாக இருக்கும் அதிசயமாகும். என்னது? பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் ரூபத்துல இருக்குது. ஒரு ஞான பாயிண்ட் இப்ப சொன்னார்ல, ஒரு பாபா தவிர யாரும் இல்லை, அது ஒரு பாயிண்ட். கூடவே ஆத்மா நான், அந்த ஒளி ரூபம் அதுல விடுபட்டுருச்சு. உடம்புக்கு இந்த உலகத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இது சுடுகாடு. சுடுகாட்டுல இப்படிதான் நடக்கும். சுடுகாட்டுல யாரும் யாரையும் கத்துறாங்க, நமக்கு என்ன? இது யாருடைய உடம்புல நான் பூந்துட்டு இருக்கிறேன், இந்த உடம்பு திட்டினா எனக்கு ஏன் கோபம் வரப்போகுது இல்லையா? அப்படி நீங்க இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுடைய மனநிலையை யார் தான் பிடிச்சி கீழே இழுக்க, கோபப்படுத்த, துக்கத்தை உருவாக்க ட்ரை பண்ணாலும் நிலையில உறுதியா இருக்கிற அதிசயம் நடக்கும்ன்றது. எப்ப? இந்த ஞான பாயிண்ட் எப்பவுமே இருக்கும்போது, பாயிண்டாவே நீங்க இருக்கும்போது. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சில சமயம் விஷயங்கள் உங்களை கீழே இழுக்கலாம். சில நேரம் யாராச்சும் நபர்கள் உங்களை பிடிச்சி இழுக்கலாம், அல்லது பொருட்கள் பிடிச்சி இழுக்கலாம், அல்லது சூழ்நிலைகள் பிடிச்சி இழுக்கலாம். இதெல்லாம் நடந்துட்டே தான் இருக்கும் எந்த நேரமும், ஏதோ ஒண்ணு. ஆனா
ஒரு வினாடியில இந்த அனைத்து விஸ்தாரங்களும் முடிந்து ஒரே ஒருவரின் மீதான ரசனையின் ஸ்திதி இருக்கணும். இது எல்லாம் விஸ்தாரம். அது ஏன் இப்படி ஆயிடுச்சு? ஐயோ, இந்த பொருளை பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வந்து உடஞ்சிச்சு, திடீர்னு ஒருத்தர் ஏதோ ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் ரூபத்துல புள்ளி ரூபத்துல இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒரே வினாடியில விஸ்தாரங்கள் முடிஞ்சு ஒருத்தர் மீதான ரசனை ஸ்திதி இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்ன்றது. ஸோ அதுக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன இருந்தாலும் ஒரு வினாடியில் அது தனியாக எந்த பிரச்சனையும் முன்னாடி நாள் உங்களுக்கு நடக்கல. காலையில் அமிர்தாவில் எழுந்திரிச்சோ அல்லது எப்போவோ பாபா முன்னாடி உட்காந்து அப்படியே ஜாலியாக நினச்சிட்டு இருக்கும்போது மனசு எப்படி ஒரு ஆனந்த நிலையை அடையுது, அதே நிலை எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் ஒரு வினாடியில் எடுத்துகிட்டு வர முடியணும். அப்போ ஒரு பாபாவை தவிர எனக்கு யாரும் இல்லை, அவர் சொன்ன ஞானத்தை தவிர எதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஸ்திதி இருக்கும். பல கிளைகளாக பிரச்சனை கேள்வியாக வந்தது எல்லாத்துக்கும் ஒரு புள்ளியில் வந்து பாபா பார்த்துக்காரு, ஓடிப்போ பாபா நினைங்க. அப்படி இருக்கணும். டக்குன்ட்டு அந்த லேசாக இருந்தோம். ஜானகி தாதிகிட்ட யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போனால் ஜானகி சொல்லுவாங்க, எல்லாம் பாபா பார்த்துக்காரு, விடு கேட்கவே மாட்டாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கேட்டால் நமக்கு தான் போயிடும். அந்த நேரம் கேட்டுட்டு இருக்கிற நேரம் முடிஞ்சிச்சுன்னா நிலமை என்ன ஆகுது? கடைசி நிலைக்கு ஏற்ற மாதிரி தானே எதிர்காலம். அப்போ தான் அப்படி ஒரு வினாடியில் எல்லாத்தையும் எல்லா விஸ்தாரத்தையும் முடிச்சு பாபாவுடைய ஒருத்தர் மீதான ரசனையில உங்க ஸ்திதி இருந்தாதான் சிரேஷ்ட ஆத்மா பவ அப்படின்ற வரதானத்தை அடைந்த வரதானி நீங்கன்னு சொல்ல முடியும். சிரேஷ்ட ஆத்மான்னு என்னது? மிக உயர்ந்த ஆத்மா. மிக உயர்ந்த ஆத்மா தான் என்ன நடந்தாலும் என்ன பண்ணும்? சிரிச்சுட்டே இருக்கும். என்ன சிரிப்பு? யாரையும் நக்கல் பண்ற சிரிப்பு இல்லை, புன்சிரிப்பு, அமைதியான அந்த தெய்வீக சிரிப்பு. ஸ்லோகன்: ஞானத்தின் சக்தியை தாரணை செய்தால், அதாவது நடைமுறைப்படுத்தினீங்கன்னா, தடைகள் உங்களை வெல்வதற்கு பதிலாக தோற்று போயிடும். இது பிரிண்டிங் மிஸ்டேக். செல்வதற்கு பதிலாக போட்டிருக்கு, வெல்வதற்கு பதிலாக. தடை உங்களை தடுத்து நிறுத்த வருது. ஆனா அந்த ஞானத்தை தாரணையில கொண்டுட்டு வரீங்க, ஞான ஆயுதத்தை எடுத்தீங்க அப்படின்னா தடுத்து நிறுத்தது பதிலாக தோத்து போயிடும். உங்களுக்கு விரிக்கப்பட்ட கம்பளமா மாறிடும். உங்களை தடுத்து நிறுத்த போட்ட வேலி உங்களுக்கு கம்பளமா மாறிடும். ஏறி நடந்து போயிட்டே இருக்குங்க. எப்ப? ஞானத்தை தாரணையில எடுத்துட்டு வரும்போது. இப்போ அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற, அந்த தடையை வெல்வதற்கு ஏற்ற ஒரு ஞான பாயிண்ட் இருக்கும். அந்த ஞான பாயிண்ட் தான். உதாரணத்துக்கு நம்மளை திட்டுறாங்கன்னா பாபா சொல்லியிருக்காரு, உங்களுடைய கடைசி நேர பக்தன் அவன் மேல அதிக கருணை காட்டு, கருணைப்படு. இப்போ கருணைப்பட்டு நீங்கள் அமைதியாக பேசும்போது அந்த ஆத்மாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. திட்டினா திருப்பி திட்டுவோம்னு நினச்சிட்டு பேசிட்டு இருக்கோம். நாம் அமைதியாக பேசும்போது அதுக்கு தான் பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறோன்ட்டு அந்த ஆத்மாவுக்கே உணர ஆரம்பிக்கும். தடை போயிடும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? உங்களை வெல்ல வந்த அந்த தடை உங்ககிட்ட தோத்து போயிடும். நீங்கள் வென்றவர் ஆயிடுவீங்க. ஓம் சாந்தி. பாபா என்னென்ன சொன்னாரு சொல்லுங்க. ரெண்டு யாத்திரை பத்தி தலைப்பு எடுத்துக்கோங்க, நல்ல தலைப்பு அப்படின்னாரு. இந்த உடல் மூலியமா நம்ம எங்க போனாலும் தூய்மையாக மாட்டோம், ஆனா ஆத்மா மூலியமா நம்ம தூய்மையாகி அப்பாட்ட போயிட்டோம். கரெக்ட். அதை புரிய வைக்க சொல்லுங்க. எப்பவுமே அப்பாவோட நினைவு இருக்கணும். எங்க போனாலும் நான் அப்பாவோட இணைஞ்சிருக்கேன், படுக்க முடியும், பண்ண முடியும். தனித்தே இருக்கக்கூடாது. தனித்து இல்ல, நான் அப்பாவோடய இருக்கேன்னு நினைச்சுட்டே இருக்கணும். தவிர வேற யாரும் இல்லை எனக்கு. பாபா கூடவே ஒரு பாபா தவிர எனக்கு யாருமே இல்லை. வந்து பரந்தாமத்துல நம்ம பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லை. எப்ப பாபா சாக்காரத்தை எடுக்கிறாரோ அப்பதான் நம்ம பேச முடியும். அங்க வந்து அமைதியா நம்ம தூய்மையா இருக்கணும். அங்க நம்ம ஆத்மானா அங்க இருக்கிற அந்த ஞாபகம் இருக்கணும், அமைதியா இருக்கணும். தூய்மையா ஆனாதான் நம்ம வீட்டுக்கு செல்ல முடியும். தூய்மைதான் இல்லைன்னா போக முடியாது. கரெக்ட். சத்தியுகத்துல குழந்தை எப்படி பிறகும் அந்த இதெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. தேசிய பறவையை காட்டியிருக்கிறாங்க, அதோடைய அடையாளம் இல்ல. ஒட்டுமொத்த உலகத்தையே வெல்றீங்க யோகத்தின் மூலமான குழந்தை பிறகுலாம் ஒரு மேட்டரா? அந்த மாதிரி அந்த தேசிய பறவையே இங்க நம்ம நாட்டுல மயில இருக்க, அதுவே தூய்மையாக தான் குழந்தை பிறக்குது. பப்பாளி மரம் உதாரணம் சொன்னாரு. மரம் தேசிய பறவைய வச்சிருக்காங்க அந்த மயில. அப்புறம் ராவணனை பத்தி சொன்னாரு.
ராவணனை எரிக்கிறது. என்ன பொருள்னே தெரியல. அவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடல, சிவனுக்கு தான் கொண்டாடுறீங்க. சிவ ஜெயந்தி கொண்டாடுறீங்க, ராவண ஜெயந்தி கொண்டாடுறீங்களா? கொண்டாடல. அப்ப அவன் ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு பொருள். அது என்னன்னு தெரியல. உங்களுக்குள்ளே வர்றது விகாரங்கள். அதை நீங்க ஒன்னும் பட்டாசு வச்சு அவனை வெல்ல முடியாது. எதை வச்சு வெல்ல முடியும்? பட்டாசு யோக பலத்தின் மூலமாக தான் வெல்ல முடியும். அப்புறம் வந்து இது வந்து இரும்பு யுகம். இந்த அங்காடி மக்கள்கிட்ட நம்ம இரும்பு யுகம், நம்ம தங்க யுகம் போறதுக்காக நம்ம முயற்சி பண்றது. அவங்க எது பேசினாலும் நம்ம அதை கண்டுக்க மாட்டோம். கண்டுக்கூடாது. ராயல் தன்மை இருக்கணும். ராயல் தன்மை இருக்கணும்னு இருக்கிறாரு இல்லையா? சரி, அடுத்தது என்ன சொன்னாரு? அது வந்து அப்பாவுக்கு ஒரு உடல் இருந்தாதான் அப்பாவும் பேச முடியும், நமக்கு ஒரு உடல் இருந்தாதான் நம்மவும் அப்பாட்ட பேச முடியும். அப்பாவோட இணைந்திருக்கக்குள்ள என்னுடைய உடலை விட்டுட்டு அப்பாவோடைய நானும் இணைஞ்சிருக்கேன். இது ஒரு உடல் இல்லை, அப்பாவோட ஆத்மா மாதிரி தான் நானும் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த ஞானம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஞானம் ஓடினா தான் தப்பிக்க முடியும். அப்புறம் வந்து இந்த ஞானத்தை தாரணம் பண்ணா நமக்கு வர தடைகளே நம்ம வெற்றி அடையலாம். இல்ல, தாரணையில கொண்டுட்டு வரணும். அதுலதான் இருக்குது. வரதான் நம்ம என்ன சொன்னாரு? அப்பாவை தவிர வேற யாரும், பாபாவை தவிர எனக்கு யாருமே இல்லைன்ற நிலை உறுதி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? யார் பேசணும்? சூழ்நிலையோ மனிதரோ பொருளோ என்னதான் புடிச்சு ஈர்த்து பார்த்தாலும் ஆடாம அசையாம இருப்பீங்க இல்லையா? அப்பதான் நீங்க உயர்ந்த ஆத்மா. அப்ப எப்பவும் ஒரு வினாடியில உங்களால அந்த ஒரே ரசனையில நிலைச்சிருக்க முடியணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஓம் சாந்தி.